தேவன் சொல்லுகிறார், உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நான் மகிழ்கிறேன். இந்த தேவ பிரசன்னம் இறங்கி வருவதற்காக நன்றி. ஆத்மாக்களை தேவன் கொண்டதற்காக நன்றி அப்பா. இந்த நாள் ஏசப்பா நீர் வந்ததற்காக நன்றி. எங்கள் நடுவில் நீர் பெரியவராக இருக்கிறதற்காக நன்றி அப்பா. நாங்கள் மனதார உனக்கு நன்றி சொல்லி ஆண்டவருடைய பரிசுத்த பாதத்தை முத்தமிடுங்கள். இப்பொழுது தகப்பனே ஏசப்பா ஆராதனை நடத்துகிற மகனை உடைய கருத்தில் கொடுக்கிறேன். அந்த மகனை நீர் முற்றிலும் மறைத்து ராஜா நீர் வெளிப்படுகிறாங்க. உங்கள் தேவ பிரசன்னம் பரலோகத்தில் இறங்கி வந்தது போல இந்த ஆராதனை முழுவதிலும் அந்த பிரச்சனைகளை ஆளுகை செய்யும்படி அழைச்சிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லலாம். அந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்திருக்கிற ஆண்டவரே, ஒரு மனதோடு வந்திருக்கிற ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்கள் உயர்த்தி ஆண்டவரை நம்ம வாழ்த்தி வரவேற்க போகிற ஆண்டவரே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து கலிபுற கலமும் சொன்னது போல இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து எங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய வார்த்தைகளை விதைத்து, உங்களுடைய வசனத்தை விதைத்து, உங்களுடைய பாடல்களையும் உங்களுடைய பரிசுத்தையும் ஆண்டவரோட அன்பையும் ஒவ்வொரு நாளும் விதைத்து ஆண்டவர் நம்ம நடத்துகிற உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனை போவதற்கு முன்பதாக ஆண்டவர்கள் சொல்ல போகிற, ஆண்டவரே என்னை நான் முழுவதும் உங்களுடைய கருத்தில் கொடுத்த ஆண்டவரே, என்னை நான் முழுவதும் உங்களுடைய கருத்தில் கொடுத்த ஆண்டவரே, நான் உண்மை மாத்திரம் தான் நான் நம்பி இருக்கிறேன், வேற யாரையும் நான் நம்பி இல்லை ஆண்டவரே, நான் உண்மை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது போல உண்மை நம்புகிற எல்லாரும் பாக்கியவான்னு சொன்னது போல நான் உண்மையவே நான் நம்பி இருக்கிறேன். நானும் என் வீட்டாரும் உண்மையவே நம்பி இருக்கிறாங்களே, வேற எதையுமே நாங்கள் நம்பி இல்லைங்கிற வார்த்தையை நீங்களும் நானும் முன்வைத்து ஒரே ஒரு சிந்தனையோடு தான் நம்ம ஆராய்ச்சி போகிற ஆண்டவரே, வேற எந்த நோக்கமும் வேற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே எதிர்பார்ப்பு உங்களை நான் சந்தோஷப்படுத்தினாங்களே, உங்களுடைய அன்பை நான் ஒவ்வொரு நாளும் நான் ருசி பார்க்கிறாங்களே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு சொன்னதை நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் நான் டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி இந்த ஆராதனையில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், உண்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையவே நம்பி இருப்பேன், அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையவே நம்பி இருப்பேன் ஆண்டவரே, வேற எதையுமே நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நீங்கள் பாருங்க, வேற எந்த அன்பை நம்ம நம்பினாலும் அந்த அன்பு ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளை கைவிடும், நம்மளை ஒரு நாள் கண்டிப்பாக விட்டு அந்த அன்பு போயிடும். ஆனால் நீங்களும் நானும் இயேசுநாதனோட அன்பை நம்பும் போது நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் நிஜமாக நம்மளை கைவிடாமல் மரண பரியந்த வரைக்கும் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு போகிற உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அதனால் நீங்களும் நானும் ஒரே சிந்தனையோட ஆண்டவரே, என்னோட வாலிபமாகட்டும், என்னோட முதிர் வயதாகட்டும், எதுவாக இருந்தாலும் நான் உண்மை ஒருவரையே நான் சார்ந்து கொள்ளுவேன், உங்கள் ஒருவரையே நான் பற்றி கொள்ளுவேன், உங்கள் ஒருவரையே நான் அட்டி கொள்ளுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்களும் நான் இந்த பாடலை கரங்களை தட்டி விசுவாசத்தோட பாடலாமா? உண்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பி இருப்பேன், உண்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பி இருப்பேன், சந்தோஷவான், உண்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பி இருப்பேன், உண்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பி இருப்பேன், உண்மை நம்புவேன், நான் உண்மை நம்புவேன், உண்மையே நம்பி இருப்பேன், ஆண்டவர் பார்த்து உண்மை நம்புவேன், நான் உண்மை நம்புவேன், உண்மையே நம்பி இருப்பேன், உண்மை நம்புவேன், நான் உண்மை நம்புவேன், உண்மையே நம்பி இருப்பேன், உண்மை நம்புவேன், நான் உண்மை நம்புவேன், உண்மையே நம்பி இருப்பேன்.
ஆண்டவரே. உங்க அன்பை மாத்திரம் நான் சார்ந்து கொள்றேன் ஆண்டவரே. உண்மையை மாத்திரம் நான் சார்ந்து கொள்றேன் ஆண்டவரே. ஏன்னா எனக்கு உம்முடைய பலன் தேவை ஆண்டவரே. உம்முடைய சுகம் எனக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் சுகமானோம்னு நாங்கள் வாசிக்கிறது போல இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க தழும்புகளால் நீங்க சுகமாகணும் ஆண்டவரே. இந்த ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போதே ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு சுகமாகும், எனக்கு ஒரு வரத்தை கொடுங்க ஆண்டவரே. என்னோட பலவீனங்கள்ல நீங்க உதவி செய்த இயேசுநாதர் நான் வேதத்துல வாசிக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் என்னோட பலவீனங்கள் எல்லாம் உதவி செய்யறாருன்னு சொன்னது போல எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. நம்ம அவரை கூப்பிட்டுட்டே இருக்கு ஒவ்வொரு நேரம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னோட இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்து எனக்கு நீங்க தான்ப்பா உதவி செய்யணும், வேற யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. எல்லாராலும் ஒரு வேற கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், ஆனா எனக்கு உதவி செய்யறதுக்கு உங்களால மட்டும்தான் ஆண்டவரே முடியும், வேற யாராலையும் முடியாது ஆண்டவரே. ஏன்னா உம்முடைய பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த பலன் நிச்சயமாய் பலன் அல்ல, இந்த காரியங்கள் என்னாலே சாத்தியமானதல்ல. இந்த பலன் நிச்சயமாய் பலன் அல்ல, இந்த காரியங்கள் என்னாலே சாத்தியமானதல்ல. இந்த பலன் நிச்சயமாய் பலன் அல்ல. எத்தனை பேர் ஆண்டவர் அந்த பலனை கேட்கிறீங்க? ஆண்டவரே எனக்கு உம்முடைய பலன் வேணும் ஆண்டவரே. உம்முடைய பலன் மட்டும் எனக்கு வந்துருச்சுன்னா என்னோட காரியங்கள் எல்லாம் நான் ஈஸியா மேற்கொண்டு போயிடும் ஆண்டவரே. என்னோட பலவீன அநேக நேரம் எனக்கு சோர்வுபடுத்துறதுனால ஒருவேளை நமக்கு ஜெபம் பண்ண முடியாம இருக்கலாம், ஆண்டவரோட நெருங்க முடியாம நம்ம பலவீனமே நமக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவரோட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொன்னது போல இந்த ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போதே எங்களுக்கு ஒரு பலனை கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு அந்த பலனை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்தார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொண்டார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொண்டார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்தார். என்னை கண்டார் இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்தார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். கரங்களை உயர்த்தி இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே கண்ணுக்குள்ள வைத்து என்னை கண்மணி போல பார்க்கறது நீங்க ஒருவர் தான் ஆண்டவரே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவரோட அன்பை நம்ம எங்காலும் நடந்தாலும் போனாலும் வந்தாலும் யாரு நம்மளை பார்க்கறாங்களோ இல்லையோ, இயேசுநாதர் நம்மளை அனுதினமும் அவரோட கண்ணுக்குள்ள வைத்து நம்மளை கண்மணிகளை போல பாதுகாக்கிற இயேசுநாதருக்கு நீங்களும் நானும் இந்த ஆராதனைகளை மட்டும் இல்லை, நம்ம வாழ்நாள் முழுவதும் ஒண்ணு செய்ய போறோம். என்ன செய்ய போறோம்னு கேட்டீங்க, ஆண்டவரே உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனா இருப்பாண்டவரே, உங்களுக்கு நான் உண்மை உள்ளவனா இருப்பாண்டவரே. எப்படி நீங்க ஒவ்வொரு வாக்கு தத்தமும் பிசகாம எங்க வாழ்க்கையில நீங்க சொன்னதை செய்யறது மாதிரி இருக்கிறீங்களோ, அதே போல நானும் உங்களுக்காக சொல்றதை செய்யறவனா இருக்கிறாங்களே, உங்களுக்காக நான் உறுதியா நிக்கிறவனா இருக்கிறாங்களே. இன்னைக்கு என்னை அதுக்கு திடப்படுத்துனாங்களே, என்னை இன்னைக்கு அதுக்கு பலப்படுத்துனாங்களே. அப்படி இருக்கிறவர்கள் எதுக்கு நிற்போமா? ஆண்டவரோட சமூகத்தில் ஆண்டவரே என்னை நீங்க பலப்படுத்தணும், என்னை நீங்க தான் திடப்படுத்தணும். நான் போன வாரம் சொன்னது போல ஆண்டவரே நான் மனிதர்களோட கையில் இருக்கிறத பார்க்கணும், உம்முடைய கருத்துல இருப்பது நல்லது ஆண்டவரே. உண்மையாலுமே ஆண்டவரோட கருத்துல இருப்பது நல்லது அப்படின்னு நம்ம விசுவாசித்தோம்னா வேற எதையுமே பார்க்காம கரங்களை உயர்த்தி நேரம் ஒரு கையில நம்ம விழுந்தோம் ஆண்டவரே. நான் உம்முடைய கரங்கள்ல இருக்கிற ஆசைப்படுற ஆண்டவரே, என்னை நீங்க பக்குவமா நீங்க வளைந்து என்னை உருவாக்கி என்னை சீர்படுத்தி என்னை ஸ்திரப்படுத்தி உம்முடைய வார்த்தையினால எங்களை தேற்றி உம்முடைய வசனத்தினால எங்களை போதித்து உம்முடைய அன்பினால எங்களை நடத்தி உம்முடைய சிலுவை காட்சிகளினால எங்களை மறைத்து
உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை சுத்தம் பண்ணி எங்களை நாளுக்கு நாள் நீங்கள் புதிதாக உங்களுடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறாண்டவரே. உங்களுடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறாண்டவரே. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுநாதரோட உண்மையான அன்பை கொஞ்சம் நினைத்து பார்த்தாண்டவரே. உங்கள் அன்பை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதாண்டவரே. எத்தனை அன்புகள் என் வாழ்க்கையில் ஒரு மேகம் போல கடந்து போயிருக்கலாம். ஆனால் இயேசுநாதரோட அன்பு என் வாழ்க்கையில் கடந்து போகாம இன்னி என் கூடையே இருக்குது. அதுதான் இயேசுநாதரோட அன்பு. எப்பயும் நம்மளை விட்டு அந்த அன்பு போகவே போகாது. ஆனால் முன்னே ஒன்று நீங்களும் நானும் செய்யணும் ஆண்டவரே. உங்கள் அன்புக்குள்ளே எப்பயும் நான் உங்கள் அன்புக்குள்ளேயே நான் மூடி இருக்கணும் ஆண்டவரே. உங்கள் அன்பை விட்டு நான் ஒருபோதும் வெளியே வந்துடக்கூடாது ஆண்டவரே. எந்த ஒரு உலக ஆசையோ எந்த ஒரு உலக மேன்மையோ உலக இச்சைகளோ என்னை இழுத்துடக்கூடாது ஆண்டவரே. உங்கள் அன்புக்குள்ளேயே நாங்கள் இருக்கணும்ப்பா. நம்ம கேட்கலாம் ஆண்டவரே. வேற எதுவுமே நமக்கு வேணாம். ஒன்னே ஒன்று ஆண்டவரே, நீங்கள் சொன்னது போல கண்ணுக்குள்ளே நீங்கள் எங்களை வைத்து பார்க்கறது போல உங்கள் அன்புக்குள்ளே நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. ஒரு 15 நிமிடம் வேற எந்த நினைவும் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட ஒரே சிந்தனையோட ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் நம்ம எல்லாருமே குடும்பமாக வந்திருக்கிறோம். குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் நிறையா விஷயங்கள் இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இனி பலப்படணும், இனி 9 வரங்கள், இனி இந்த 10 கட்டளை, இதெல்லாம் நம்ம தினமும் ஆண்டவரோட வார்த்தையின்படி நடக்கணும். இதுக்கெல்லாம் நமக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரோட அன்பு இல்லாமல் எதையும் நம்மளால செய்ய முடியாது. அதனால இந்த ஆராதனை நடக்கும் போதே ஆண்டவரை கேட்க ஆண்டவரே, அனுதினமும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள நீங்கள் ஊற்றிட்டே இருக்கணும்ப்பா. உங்களுடைய அன்பு என் மேலே நதி போல பாய்ந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய அன்பு என் உள்ளத்திலிருந்து பாயும் போது அதில் ஒரு 4 பேருக்கு ஆண்டவரே நான் நன்மை செய்கிறவனா இருக்கணும். என்னை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கப்பா. கேட்கலாமா ஆண்டவரை? வேற எதையுமே கேட்க வேணாம். முன்னே இந்த ஆராதனை நடந்துகிட்டே இருக்கும்போதே உங்கள் சத்தங்களை நீங்கள் உயர்த்துங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் சத்தங்களை உயர்த்தும் போது ஆண்டவர் அதை ரொம்ப காது கொடுத்து கேட்குறாரு. நம்ம மௌனமாக இருக்கணும்னா நம்ம ஒரு சரீரம் ஒரு செத்து போனதுக்கு ஒரு அடையாளமாயிடும். ஆனால் நம்ம இயேசுநாதர் உயிரோடு இருக்கிறவர். அதனால நம்ம சத்தமாக வாய்களுக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரே என்னை கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில கொஞ்சம் திரும்பி வாங்க ஆண்டவரே. இந்த திராட்சை செடியை கொஞ்சம் விசாரித்தருங்க ஆண்டவரே. கேட்கலாமா? நீங்க கேளுங்க. சத்தத்தை உயர்த்தி யாரும் நம்ம சைலண்டா இருக்க வேணாம். ஏன் நம்ம மௌனமா இருந்தோம்னா நம்ம காரியம் நடக்கும்போது ஆண்டவரும் மௌனமாயிருவாரு. இதை நான் என் வாழ்க்கையில நல்லா அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் நான் வெக்கத்தை விட்டு ஆண்டவரே தேவனே எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே. உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை ஆண்டவரே. உண்மையாலுமே உங்களை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை ஆண்டவரே. இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரத்தில் துணையாக நின்றீர் எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. சந்தோஷமா இயேசுவே நீர் நல்லவர் என் வாழ்க்கையில. இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர் எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. திரும்ப எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே. ஆண்டவரை பார்த்து எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். செய்த நன்மைகள் ஏராளமே.
ஆண்டவரை கண்ணீரோடு ஆண்டவரை எனக்கு ரொம்ப நல்லவரா என் வாழ்க்கையில் இருந்தது நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே. நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம், நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நேரத்துல எல்லாம் எனக்கு யாருமே இல்லை நீ தேற்றுவதற்கு, யாருமே இல்லை எனக்கு உதவி செய்வதற்கு, யாருமே நீ கண்ணோக்கி பார்க்கறதுக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கும் போது ஆண்டவரே என்னை தேற்றி உன்னுடைய வார்த்தையினால எங்களை நடத்தி வந்த உங்க அன்பை நான் வாழ்க்கையில ஒருபோதும் நான் மறக்க மாட்டாண்டவரே, ஒருபோதும் மறக்க மாட்டாண்டவரே. அப்படியே ஆண்டவரை சொல்லலாம், ஆண்டவரே உங்க அன்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, உங்க தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உண்மையாக கரங்களை உயர்த்தி நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை என் வாழ்க்கையில. நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. உண்மையா சொல்லப்படலாமா? ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவை. உங்க சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவை. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உண்மையா கூப்பிடலாம் ஆண்டவர்கிட்ட, எனக்கு எல்லாம் நீங்கதாப்பா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஆமாண்டவரே, எங்களுக்கு எல்லாமே நீங்க மட்டும்தான் ஆண்டவரே, எல்லாமே நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை பின்தொடர்வதற்கு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. வாழ்நாள் முழுவதும் உண்மை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு பழக்குவீங்க ஆண்டவரே. எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான்னு சொன்னது போல நீங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்க இருதயத்தை ஆராதனைக்கு நேராக, உங்களுடைய வசனத்துக்கு நேராக, பரிசுத்தத்துக்கு நேராக, உங்களுடைய சிலுவை தியானங்களுக்கு நேராக எங்க இருதயத்தை பக்குவப்படுத்துறதுக்கு தேவனே எங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்கப்பா, கொஞ்சம் கற்றுக் கொடுங்கப்பா. கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? ஒரு 5 நிமிடம் ஒரு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒரு அன்பு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் நான் திரும்பி இந்த ஆலயம் முடிஞ்சு என்னோட வேலைக்கு உலகத்துக்குள்ள தான் நான் போக போறேன். அந்த உலகத்துக்குள்ள நான் போகும்போது உம்முடைய அன்பு எங்கிட்டிருந்து வெளிப்படணும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்கிட்டிருந்து வெளிப்படணும். அதுக்கு நீ தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, அதுக்கு நீ பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே, அதுக்கு நேராக நீ திருப்புங்க ஆண்டவரே. நம்ம கேட்கலாமா? ஏன்னா நம்ம இயேசுநாதரோட ஆலயத்திலிருந்து நம்ம கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு மிகப்பெரிய மேன்மையை கொண்டு வர்றது ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறது. கேளுங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உம்முடைய சாயல் எனக்கு வேணும் ஆண்டவரே, உம்முடைய சாயல் எங்க ஒவ்வொருவரையும் நீ உருவாக்கினீங்கன்னு சொன்னது போல என்னை பார்க்கிறவங்க உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. கேட்கலாமா ஆண்டவர் உண்மை ஆண்டவரே, என்னை காண்போர் எல்லாம் உண்மை பார்க்கணும் ஆண்டவரே. எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவரே நான் நிதானமா ஆராதனை செய்து ஒவ்வொரு நாள் ஆண்டவரே ஆராதனை செய்து என்னோட நாட்களை நான் கடத்துவதற்கு என்னோட வீட்டில் ஒவ்வொரு காரியமா இருந்தாலும் நான் ஆண்டவர் ஆராதித்து அதன்படி செய்து ஒவ்வொரு காரியத்தையும் நடக்கிறதுக்கு எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? இங்க மாத்திரம் இல்லை, நம்ம வீட்டிலேயும் சரி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்துல நேரம் கிடைக்கும் போது ஆண்டவர் ஆராய்ந்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு நீங்க அப்படித்தான் இன்னைக்கு நீங்க செய்ய போறீங்க. இதுவரைக்கும் நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியல.
நீங்கள் வேலை செஞ்சாலும் ஆண்டவரை நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே உங்கள் அன்பு எனக்கு போதானவரே, உங்கள் தயவு எனக்கு போதானவரே. எத்தனை பேர் உண்மையாக சொல்கிறீங்க, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் எவ்வளவு நன்மைகள் செஞ்சார், எவ்வளவு விஷயங்கள் நமக்கு செஞ்சார். அதுக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் ஒரு வேலை நம்மளை கேட்டாருன்னா, மகனே உனக்காக நான் மறிந்தப்பா, எனக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்னு நம்ம கேட்டால் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இன்னைக்கு ஒரே ஒரு நிமிடம் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். ஆண்டவரே உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். ஆண்டவர் இப்படி கேட்கும்போது நீங்கள் நான் உன்னே ஒன்று செய்யணும். ஆண்டவரே உண்மை போல நான் ஒவ்வொரு நாளும் மாறுவதற்கு நான் தயாராகிட்டே இருக்கிறப்பா, எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. இதை நம்ம சொல்லணும், உனக்காக நான் மறித்ததில்ல, எனக்காக நீ என்னப்பா செஞ்ச ஆண்டவர் கேட்ட. ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தத்தில் வாழ்வதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, நான் இதைத்தான் செய்யணும். உங்களுடைய அன்பு எனக்குள்ள இருக்கு ஆண்டவரே, உங்களுடைய சமாதானம் எனக்குள்ள இருக்கு ஆண்டவரே. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஒரு பின்னாடி வருவேன்னு சொன்னது போல ஒவ்வொரு நாளும் சிலுவையை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பின்பதாக வருவதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. கேட்கலாம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் வருவாண்டவரே, உங்களுடைய சமூகத்துக்கு நேராக வருவாண்டவரே. எனக்கு நீ கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, என்ன கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நான் வந்து உங்க தேவ சமூகத்தில் நிற்கிறேன், ஒவ்வொரு நாளும் உங்க வார்த்தையை நான் கடைபிடிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கப்பா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு வேலை எல்லாராலும் ஆண்டவரே நான் கைவிடப்பட்ட நிலைமைகள் தனிமையில இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருவர் பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு நீங்க ஒருவர் மாத்திரம் தான் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவரா இருக்கிறீங்க. எந்த கள்ளக்கபடம் இல்லாம, எந்த வேற்றுமை இல்லாம, எந்த பொறாமை இல்லாம என்னை மனதார ஒரு பிள்ளையை ஆசீர்வதிக்கிறது நீங்க ஒருவர் மட்டும் தான் ஆண்டவரே, நீங்க ஒருவர் மட்டும் தான் ஆண்டவரே. உங்க அன்புக்குள்ள நான் வந்துடுறேன்ப்பா, உங்க தயவுக்குள்ள நான் வந்துடுறேன் ஆண்டவரே, உங்க இறக்கங்களுக்குள்ள வந்துடுறேன் ஆண்டவரே. உம்முடைய கீழ்ப்படிதல் வந்துடுறேன் ஆண்டவரே. சிலுவைக்கு போகும்போது கூட நீங்க கீழ்ப்படிந்தால் வேத வசனம் சொல்லுகிறது போல நானும் அப்படி என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிதல் உள்ளவனா இருக்கிறேன் ஆண்டவரே. நான் கீழ்ப்படிதல் உள்ளவனா இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனை நடந்துட்டு இருக்கும் போதே ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே என்னோட இருதயத்தை சுத்தப்படுத்துங்கப்பா, என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஏன்னா சுத்தமான இருதயம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு நீங்க ஆராதனை அப்படியே செய்ய 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 ஆண்டவரோட அன்பு அளவில்லாம நம்ம மேல இறங்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாள் நம்ம அப்படிதான் கேட்க போறோம். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என் இதயத்தை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் இதயத்தை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நான் திருவசனத்துக்கு நேராக என் முகத்தை நான் உமக்கு நேராக திருப்பணும், வேற யாருக்கு நேராக என் முகத்தை நான் திருப்பிக்க கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் உங்க சமூகத்துக்கு நேராக நான் வரணும் ஆண்டவரே. என்ன கொஞ்சம் நம்புங்க ஆண்டவரே, கொஞ்சம் நம்புங்க ஆண்டவரே. என்கிட்ட இருக்க குற்றங்கள் முறைகள், இன்னும் நான் ஜெபம் பண்ணாம போனது, என்கிட்ட இருக்கிற பிழைகள், நான் முழங்கால் போடாம போனது, வேதம் வாசிக்காம போனது, இதெல்லாம் தயவா மன்னித்து ஏன்னா நம்ம ஒப்புரவாகாம நம்ம வாயத்திலிருந்து நம்ம சொல்லாம நமக்கு அற்புதம் நடக்காது. இன்னைக்கு ஆண்டவரை சொல்லுங்க. ஆண்டவரே ஒருவேளை இந்த வாரம் முழுவதும் நான் பைபிள் வாசிக்காம இருந்திருந்தா என்னை மன்னிங்கப்பா. உண்மையா தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் எல்லாம் இதை நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லியே ஆகணும். ஆண்டவர் உங்களை ரொம்ப கண்ணுங்கருத்துமா பார்க்கிறார். ஆண்டவரே நான் வேதத்தை வாசிப்பாண்டவரே, என் தாயின் தகவலுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பையனா இருப்பாண்டவரே, என் தாயை நான் கோபத்துக்குள்ள ஆக்கமான ஆண்டவரே, அவங்க சொல் பேச்சு கேட்டு நடப்பாண்டவரே, அதுக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறாண்டவரே. நீ கேட்டு பாருங்க ஆண்டவர்கிட்ட. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களை கண்டிப்பா உங்க தாயின் தகவலுக்கு ஆசீர்வாதமா உங்களை மாத்திர உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என்னை நீங்க மாத்துங்கப்பா, என்னை நீங்க மாத்துங்க ஆண்டவரே. நான் மாறுறதுன்னு ஆசைப்படுறேன், என்னை நீங்க தான் மாத்தணும் இந்த ஆராதனையில. ஏன்னா அடுத்த வாரம் வரும்போது நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு புது விதமான மாற்றத்தை கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதுக்கு கணக்கு வைத்து ஆண்டவரே நம்மளுடைய சமூகத்துல நான் இனி வேற மாதிரி நான் பிரதிபலிப்பேன், உமக்காக நான் உற்சாகமா இனி பிரகாசிப்பாண்டவரே, இனி நம்புங்க ஆண்டவரே. இத்தனை நாள் ஒருவேளை நீங்க சோர்வாகி எங்க பயன்பட முடியாத 1000 கேள்வியில் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பலிபீடத்தில் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை நீ வர்ற நாட்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து ஊழியத்துல மகிமையா பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தை நான் பரிசுத்து நடக்காம ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசித்து நடக்கிறதுக்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. கேளுங்க. ஏன்னா நீங்க கேட்கும்போது நான் விசுவாசிக்கிறேன் இருக்கிற அநேக தாய்மார்களோட கண்ணீர் சாதாரண கண்ணீர் இல்லை. அந்த கண்ணீருக்கு ஆண்டவரே நிச்சயமா பதில் கொடுத்து ஒவ்வொருவரையும் எட்டாத உயரமான கண்மலையில் ஆண்டவர் நிறுத்தருக்கு உண்மை உள்ளவராக இருக்காரு. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க அநேகர் பல பாடுகள்ல, பல கஷ்டங்கள்ல, பல சோர்வுகள்ல நீங்க இருந்து நீங்க ஆண்டவர் கொண்டு வந்திருக்க
மூலியமா ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, ஆண்டவரே உம்முடைய சுத்தமான அன்பு எனக்குள்ள வேணும் ஆண்டவரே. அந்த சுத்த அன்பு நமக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன், வேற எதையுமே நம்ம கேட்க வேணாம், எல்லாம் நம்மளை தேடி வரும். நீங்களும் நான் ஆண்டவர்கிட்ட அதான் சொல்ல போகிறோம், ஆண்டவரே உங்களுடைய சுத்த அன்பை எனக்கு நீங்கள் வச்சிருக்கப்பா. இந்த ஆராதனையில் என்னமோ தெரியல, ஆண்டவர் அதைத்தான் திரும்ப திரும்ப என்னோட இதயத்தில் வைக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த இயேசுநாதரோட அன்பு வந்துருச்சுன்னு வைக்கிற சுத்த அன்பு நம்ம வாழ்க்கையில் உண்மையாகவே ஜெயிச்சிருவோம். ஆண்டவர்னு சொல்லலாம், ஆண்டவரே நான் இனிமேல் வாழ்ந்து காட்டும் ஆண்டவரே, என்னை நீங்கள் நம்புங்கப்பா. எத்தனை பேர் சொல்கிறீங்க உண்மையா, நான் வாழ்ந்து காட்டும் ஆண்டவரே, என்னை நீங்கள் நம்புங்க ஆண்டவரே. வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, நீ ஆண்டவரோட ஒவ்வொரு நாளும் சொல்லணும், என்னென்ன ஆண்டவரே நான் வாழ்ந்து காட்டும் ஆண்டவரே, என்னை நீங்கள் நம்புங்கப்பா. எத்தனை பேர் உண்மையாக சொல்கிறீங்க சொல்லுங்க ஆண்டவர், ஆண்டவரே நான் வாழ்ந்து காட்டுவேன். ஏன்னா நீங்கள் தான் விசுவாசத்தோட உற்சாகமாக சொல்லணும். நம்ம வாழ்ந்து காட்டுறதுங்கிறதே நம்ம சோகமாக சொன்னால் எப்படி ஆண்டவர் நம்மளை வாழ்ந்து காட்ட செய்வார்? அதனால உற்சாகத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுக்காக நான் வாழ்ந்து காட்டுவேன் ஆண்டவரே, கண்டிப்பாக நான் வாழ்ந்து காட்டுவேன். அவ்வளோ பெரிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க ஆண்டவரே, எனக்கும் நீங்கள் உதவி செய்வீங்க. எனக்கு அப்படித்தான் நீங்கள் விசுவாசத்தில் நடக்க போகிறீங்க. தரிசித்து நடக்காம எப்படி நடக்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா, நம்ம விசுவாசித்து நடக்க போகிறோம். கரங்களுக்கு ஆண்டவரை சொல்லலாம், ஆண்டவரே நான் தரிசித்து நடக்காம நான் விசுவாசித்து நடக்கிறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, சொல்லிக் கொடுங்க ஆண்டவரை. கேளுங்க கேளுங்க, நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. நம்ம மௌனமாக இருந்தால் நம்ம காரியம் எல்லாமே மௌனமாக தான் இருக்கும். ஆனால் நீங்களும் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம தேவைகளை சந்திச்சு நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தின்படி நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மளை உருவாக்கி நமக்கு அநேக காரியங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அதனால ஆண்டவர்கிட்ட கடைசியாக நம்ம சொல்லி நான் இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம். ஆண்டவரே என்னோட கொஞ்சம் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, என்னோட நீங்கள் கொஞ்சம் பேசுங்க ஆண்டவரே, என்னோட நீங்கள் கொஞ்சம் பேசுங்க ஆண்டவரே. என்னோட உள்ள வறண்டு நிலமாச்சு, காத்து கண்களும் பூத்து போயாச்சு, மனதுருகும் தேவன் உங்கள் சத்தம் கேட்டு நாளாச்சு, என்னோட கொஞ்சம் பேசுங்க ஆண்டவரே. இந்த பாடல் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட பாடலாக நீங்கள் இதை நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் தனிமையில் ஆண்டவரோடு இருக்கும்போது நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே கொஞ்சம் பேசுங்களே இயேசு ராஜா, என்னோட கொஞ்சம் பேசுங்களே இயேசு ராஜா. உள்ளம் வறண்ட நிலமாச்சு, காத்து கண்களும் பூத்து போயாச்சு, மனதுருகும் தேவன் உங்க சத்தம் கேட்டு நாளாச்சு, கொஞ்சம் பேசுங்களே இயேசு ராஜா, என்னோட கொஞ்சம் பேசுங்களே இயேசு ராஜா. எத்தனை பேர் ஆண்டவரை கேட்குறீங்க, ஆண்டவரே கொஞ்சம் பேசுங்க ஆண்டவரே, செய்தியில் என்னோட பேசுங்க, நான் வீட்டில் நடந்துட்டு இருக்கும்போது என்னோட பேசுங்க, நான் ஒரு வேலை சமையல் நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தால் என்னோட பேசுங்க, நான் காலேஜ் போனால் என்னோட பேசுங்க, நான் ஸ்கூலுக்கு போகும்போது என்னோட பேசுங்க. இப்படி ஒவ்வொரு நேரமும் என்னோட நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்குறீங்க? கடைசியாக கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நம்ம உற்சாகமாக இருக்கணும், ஆண்டவருக்குள்ள நம்ம எப்பயும் மன ரம்மியமாக மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு சீக்கிரம் கைகூடி வர்றதுக்கு உண்மை உள்ளவராக இருப்பாங்க. நம்ம சோர்ந்து போய் நம்ம தளர்ந்து போய் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டே எடுக்காம தேவ சமூகத்தில் நம்ம இருந்தோம்னா நிஜமாக சொல்கிற நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு தாமதாகும். இது என்னோட வாழ்க்கையிலே நடந்திருக்கு. ஒரு 2 வருஷம் நானே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் என்னடா இது அப்படின்னு நானே இருந்ததுனால இந்த 2 வருஷம் 700 நாள் என் வாழ்க்கையில் நான் வேஸ்ட் பண்ணனே முடிய, அதனால எனக்கு எந்த லாபமும் கிடையாது. இன்னைக்கு அந்த 700 நாள் என் வாழ்க்கையில் திரும்பி வராதா அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவர் என்னை யோசிக்க வச்சிட்டாரு. அதனால தான் தங்கச்சிகளுக்கு நான் அன்பாக சொல்கிறேன், தம்பிகளுக்கு அன்பாக சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் போய் நிற்க வேண்டிய ஒரே இடம் இயேசுநாதரோட சமூகம். அதிகாலையில் போய் ஆண்டவரே நான் வந்திருக்கிற ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நான் நிற்கிறேன், உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஒரே ஒருவர் எழுப்பிட்டீங்கன்னா போதும், உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் தூக்கி எட்டாவது உயரமான கண்மலையில் சின்ன வயசாக கவலைப்படாதீங்க. இந்த சின்ன வயசுல நீங்க போய் ஒரு குடும்பத்துக்காக நிக்கிறீங்க பாருங்க, ஒரு குடும்ப பொறுப்புல ஆண்டவர் கண்டிப்பா அன்னைக்கு அந்த எஸ்தர் அம்மாவை ஆண்டவர் அவ்வளோ பெரிய ராஜாத்தியா இருந்தது போல அதே ஆசீர்வாதத்துக்கு ஆராதனை முடிவில் நான் ஒவ்வொரு தலைவரும் மேலேயும் வைக்கிறேன். அதே போல நீங்க ஒவ்வொருவரும் ராஜாத்தியா தான் நீங்க இருப்பீங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் வந்து நிற்பாண்டவரே, நான் குடும்பத்தை உண்மையாக நேசிப்பாண்டவரே, என் தாய் தகப்பனுக்கு நான் கீழ்ப்பிடிதலுள்ள பையனாக இருப்பாண்டவரே, என் தாய் தகப்பனுக்கு நான் ஒரு சமாதானத்தை கொண்டு வரவனா இருப்பேன், அவங்க இருதயத்தை நான் துக்கப்படுத்துறவனா இருக்க மாட்டேன், அவங்க இருதயத்துக்கு நான் ஆறுதல் கொண்டு வரவனா இருப்பாண்டவரேன்னு சொல்லி நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய நம்மளை ஒவ்வொரு நாளும் கடத்தி கொண்டு போகிற ஆண்டவரே வல்லவனாக இருக்கிறாரு. கடைசியாக
கையில விடுவதை பார்க்கணும், நான் உங்களுடைய கரத்தில் விழுகிறேன். சத்தமா சொல்லலாமா? ஆண்டவரே, நான் மனிதர்களோட கரங்கள்ல விழுவதை பார்க்கணும், நான் உங்களுடைய கரங்கள்ல நான் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் ஆண்டவரே. நான் ஒரே ஒரு ஆள் நான் எழுப்பிடுறேன் ஆண்டவரே. குடும்பத்துல நான் ஒரே ஒரு ஆள் நான் குடும்பத்துல எழுப்பிடுறேன். என் நிமித்தம் என் குடும்பத்தை நீங்க உயர்த்துங்கப்பா. கேட்கலாமா? என் நிமித்தம் என் குடும்பத்தை நீங்க உயர்த்துங்க ஆண்டவரே. உங்களால முடியும், உங்களால நீ தூக்கி எடுக்கிறதுக்கு முடியும் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய குழியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆழமான சேற்றா இருந்தாலும், என் பையனை உங்களால தூக்கி எடுக்க முடியும் ஆண்டவரே. என் பிள்ளையை உங்களால தூக்கி எடுக்க முடியும். என் பிள்ளைகளுக்காக நான் எவ்வளவோ தரிசனங்கள் ஜபங்கள் பண்ணியிருக்கிறேன். அந்த ஜபங்கள் ஒருபோதும் வீணா போயிடக்கூடாதுப்பா. அவங்க உங்களுடைய சமூகத்துக்கு நேரா வரவங்களா இருக்கணும். ஆண்டவர் அண்டி கொடுக்கிற பிள்ளைகளா என் பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் இருக்கணும்னு சொல்லி நீங்களும் நானும் தேவ சமூகத்துல அனுதினமும் அந்த ஜபத்தையும் செஞ்சு அவரோட பரிசுத்தத்திலே அவரோட அன்பை வாழும்போது ஆண்டவர் நமக்கு மிகுந்த நன்றி உள்ளவரா, உண்மை உள்ளவரா இருக்கிறார். அதனால ஆண்டவரே, இந்த ஆராதனையில் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பாடல் மூலியமாகவும் வார்த்தை மூலியமாகவும் எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னி இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளில் உங்களுடைய காரியங்களை நடத்தட்டும், உங்களுடைய கடமையை எங்களை பலப்படுத்தட்டும். நீங்க எங்களை பாதுகாத்து எங்களை நடத்துக்காண்டவர் உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கரங்களை தட்டி ஆண்டவர் முழு இடத்துல நன்றி சொல்லலாமா? முழு இடத்துல நல்ல ஒரு ஆராதனையில தேவன் நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்து நம்மளை நேசித்து ஆண்டவர் ஆராதனையில மகிமைப்பட்டு இருப்பார் என்று சொன்னால் அந்த தேவாதி தேவனுக்கு மீண்டும் ஒரு விசை அப்படியெல்லாம் உட்காருமா? இப்போது ஒரு சில ஜப குறிப்புகள், செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரு சில ஜப குறிப்புகள். அந்த ஜப குறிப்பை கருத்தாக காதில் வாங்கி அந்த ஜப குறிப்புக்கு மட்டும் ஜபிக்கணும். மற்ற எக்ஸ்ட்ரா சொல்கிறதுக்கு ஜபிக்கக்கூடாது. சொல்கிற ஜப குறிப்பை நல்ல சத்தத்தை உயர்த்தி நீங்கள் ஜபிக்கணும். முதலாவது ஜப குறிப்பு வந்து இந்த நாளில் இந்த 6 மாதம் வரைக்கும், ஏன்னா ஜனவரி தொடங்கிலிருந்து புதிய வருஷம் தொடர்ந்து இந்த 6 மாதம் நம்மளை நம்ம ஊழியத்தில் தேவன் நிறைந்து ஆத்துமாக்களை எல்லாம் கொடுத்து ஊழியர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக செய்து தேவன் கிருபை பாராட்டி நமக்கு சில காரியங்களை நன்மையினால் முடிசூட்டி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க. ஆண்டவர் செய்த நன்மைக்காக நன்றியப்பா. 2வது ஜெப குறிப்பு, இந்த இடத்த ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். அதனால இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா பக்கத்தில் இருந்தும் கர்த்தரை அறியாத ஜனங்கள், பின்மாற்றமாய் போன ஜனங்கள், ஏன்னா தேவனை அறிந்த ஜனங்கள் வரதை காட்டிலும் பின்மாற்றமாய் போன ஜனங்கள், வழி விலகி போன ஜனங்கள், தடுமாற்றத்துக்குள்ள போன ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள், கர்த்தர்னு யாருன்னு தெரியாத ஜனங்கள், ஒரு சிலர் இயேசுவை தெரியாது ஆனால் பயங்கர பக்தியாக இருப்பாங்க. அந்த பக்தி உள்ள சந்ததியார் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து ஆத்துமாக்கள்
ஆத்துமாக்களினால அது தேவனால் தான் கூடும், மனுஷனால் நம்மளால கூடாது. ஜெபிக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம கடமை. அதில் இடம் கொள்ளா போகும் மட்டும் உன்னை நான் வசிக்க பண்ணுவேன் என்று சொன்ன என் தேவன் ஏசாயா 54:3 சொல்லப்பட்டிருக்குது. வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருந்து தேவன் இந்த இடத்துல ஆத்துமாக்களை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல ஏசாயா 49:19 மேலே படித்து பார்த்தீங்கன்னா உன் கண்களை ஏறிச்சு பாரு. ஆபிரகாம் பார்த்த மாதிரி பாரு. இடம் நெருக்கமாக இருக்குது, தள்ளி உட்காரு. இந்த இடத்துல எனக்கு உட்கார முடியல, தள்ளி உட்காரு, தள்ளி உட்காரு. நெருக்கமாக இருக்கு, நெருக்கமாக இருக்கு. உங்கள் கண்கள் காண நான் ஆத்துமாக்களை நான் கொடுப்பேன் அந்த வசனத்தில் சொல்லி தேவன் நமக்கு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். அப்படி ஏசாயா 54:3 பிரகாரம், ஏசாயா 49:19-20 வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் இந்த இடத்துல ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுக்கக்கூடிய யாதில் ஏவப்பட்டவங்க யாராவது சத்தத்தை வேறு ஜெபிப்போமா? மற்றவங்களை ஸ்தோத்திரம் செய்யுங்க, வசனத்தை சொல்லி சொல்லுங்க. அப்பதான் ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென் 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 அப்பா. ஆமென் டாக்டர். ஆமென் ஆமென் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. நன்றி பாப்பா. ஆத்துமாக்கள் எல்லாம் உங்க கருத்துல இருக்குப்பா. ஆத்துமாக்கள் உங்க கருத்துல இருக்கப்பா. ஆமென் ஆமென். சபை மூடியப்பா, சபையின் தலைவர் நீரப்பா. ஆமென் ஹalleluya. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு ஆத்துமாக்களை சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் கர்த்தர் இந்த இடத்துல கொள்ளை பொருளாக கொண்டு வரணும். வாலிப பிள்ளைகள் வந்து இந்த இடத்துல தேவனை ஆராதிக்கணும், கர்த்தரை அவங்க அறியணும். ஏன்னா அந்த வாலிப நாட்களில் தான் நிறையா காரியங்கள் அவங்க இடறி விடுதலுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட சிறு பிராயத்திலேயே இந்த இடத்துல வந்துடணும். இப்போ சண்டே கிளாஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அதுக்காக நன்றி சொல்லி நீ வரும் நாட்கள் அந்த சண்டே கிளாஸில் ஆத்துமாக்கள் அளவில்லாமல் பெருகணும். ரெண்டாவது வாலிபர்களை தேவன் கொடுக்கணும். இந்த வாலிபர்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற தேவ திட்டம் இந்த இடத்துல நிறைவேறணும். அதுக்காக யாராவது ஜோம் பண்ணி பார்க்கலாம். நன்றி. கொஞ்சம் சத்தமாக வச்சு ஜோம் பண்ணுவோம்.
ஆமென். ஆமென். நன்றியப்பா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நன்றியப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றியப்பா. நன்றி ராஜா. ஆமென். 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 ஹல்லேலூயா. இயேசுப்பா எல்லா சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து வாலிப பிள்ளைகளையும் கொண்டு வந்து வாலிபர்கள் மேல சிறு பிள்ளைகள் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனத்தையும் திட்டத்தையும் நோக்கத்தையும் தேவன் நிறைவேற்ற போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியப்பா. கடைசியா ஒரே ஜெப குறிப்பு. அந்த ஜெப குறிப்புக்காக நானே செபிக்கிற தேவன் ஆவியில் உந்தப்பட்டபடினால தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாங்களே இந்த ஆலயத்தில் எங்களை நம்பி நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த ஆலயத்தில் நாங்கள் உண்மை உத்தமமாய் அப்பா உமக்கு நல்ல ஊழியர் செய்யணும். இந்த இடத்துல வருகிற யாரா இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு என்று எழுதி பிரகாசிக்கணும். ஆண்டவரே தேவனுடைய காரியத்தை செய்வதில் ஆண்டவரே அது ஆத்ம ஆதாய பணியாளர்களா எப்பேற்பட்ட ஊழியமா இருக்கலாம், சிறு ஊழியமோ வாலிபர் ஊழியமோ முதியோர் ஊழியமோ பெரியவர் ஊழியமோ ஆண்டவரே ஆண்கள் ஐக்கியமா எதுவா இருந்தால் ஆண்டவரே எல்லா இடத்துல எல்லா ஜனங்களும் ஆண்டவரே ஒருமனப்பட்ட ஆவியில் ஒருமனப்பட்ட ஒரு ஐக்கியமா இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் ஆண்டவரே இயேசப்பா நீர் கொண்டு வந்து இணைக்க போற கிருபைக்காக இப்பொழுதே நாங்கள் நன்றி சொல்றோம். நன்றி சொல்றோம். நன்றி சொல்றோம். நன்றி சொல்றோம். நன்றி சொல்றோம். அதே போல் ஆண்டவரே இயேசப்பா எங்களுக்கு போக்குவரத்து துறையில் இருக்கிற அந்த டிரைவர்ஸ் எல்லாம் ஆண்டவரை கொண்டு வாங்க, கண்டக்டர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, அரசியலில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரை இயேசப்பா ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் தான் ஆண்டவரை இயேசப்பா தகப்பனை அரசியலில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்களை ஆண்டவரை எல்லா தலைவரையும் கொண்டு வாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸை கொண்டு வாங்க, நர்ஸுகளை கொண்டு வாங்க ஆண்டவரை இயேசப்பா பெரியவர்களை முதியோர்களை ஆண்டவரை கொண்டு வாங்கப்பா. ரயில்வே ஸ்டேஷனில் ஆண்டவரே ரயில் துறையில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை இந்த ரயில் ஓட்டுகிறவங்களை ஆண்டவரே நீங்கள் கொண்டு வாங்க தகப்பனே. எத்தனை பேர் பஸ் ஸ்டாண்ட் ஓரங்களில் பஸ்ஸுக்காக எவ்வளோ பேர் காத்திருக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்த்தா எவ்வளோ பேர் காத்திருக்கிறாங்க. சினிமா தேட்டரில் இன்றைக்கெல்லாம் பார்த்தா எவ்வளோ பேர் டிக்கெட் வாங்கி வீணாக போய் அந்த இடத்துல அழுது கொண்டு இருப்பாங்க. அந்த ஆத்துமாக்களை எல்லாம் ஆண்டவரே இந்த இடத்துல கொண்டு வாங்க. ஆண்டவரே மெயினாக கொடுப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற உயர் அதிகாரிகளை ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. லாயர்ஸ் அட்வொகேட்டுகளை ஆண்டவரே ஏசப்பா வக்கீல் துறையில் இருக்கிற ஜனங்களை நான் கண்டிப்பாக இந்த ஊழியத்துக்கு நான் கொடுப்பேன் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. எல்லா தொழிலும் இந்த உலகத்தில் எந்தெந்த தொழிலில் இருக்கிறாங்க எல்லா தொழிலில் இருக்கிற ஆண்டவரே ஒரு டாக்டர்ஸ் ஆகட்டும், நர்ஸுகளாகட்டும், ஆண்டவரே ஒரு டிரைவர்களாகட்டும், ஆண்டவரே ஏசப்பா அவங்க போலீஸ் துறையில் இருக்கிற போலீஸ்காரங்களாகட்டும், ஆண்டவரே அவங்க இன்ஜினியர் ஆகட்டும், அட்வொகேட் ஆகட்டும், எல்லா துறையிலிருந்து ஆண்டவரே இந்த துறைக்கு ஆண்டவரே நீர் கொண்டு வர போகிற கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. அதே போல் நாளைக்கு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கருவிகளை ஆண்டவரை கொடுத்து நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற வாக்குகளை ஆண்டவரே நீர் எழுப்ப போகிறீங்க. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லி ஒரு ஆலயத்துக்கு எவ்வளவு தேவை என்று உங்களுக்கு தெரியுமா? ஆலயத்தில் என்னென்ன காரியங்கள் தேவை என்று உங்களுக்கு தெரியுமாப்பா? ஆலயத்தில் எப்பேற்பட்ட ஜனங்களை கொண்டு வந்து அவர்கள் மத்தியில் நீங்கள் மகிமைப்பட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமாப்பா? அதே போல தகப்பனே ஏசப்பா ஆராதனையில் ஒரு வார்த்தை வெளிப்பட்டது, சுகமளிக்கும் வரமே ஆண்டவரே எங்களுக்கு கொடுங்க என்று சொன்னது போல ஆண்டவரே ஒரு சுகமளிக்கும் ஆராதனையும் ஒரு விடுதலையின் ஊழியத்தை ஆண்டவரே நேரத்தில் அப்பா நீர் ஆரம்பிக்க போகிற கிருமிக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. எல்லாருமே மருத்துவமனையில் கிடக்கிறாங்கப்பா, வியாதியில் கிடக்கிறாங்க, வீட்டில் கிடக்கிறாங்க, நடக்க முடியாமல் கிடக்கிறாங்க. எல்லாரும் ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலமாக ஏன்னா அந்த ஊழியம் உங்கள் பேரில் இருக்குது, நீங்கள் தான் அதை செய்ய போகிறீங்கப்பா. நாங்கள் ஒன்றுங்க ஒரு சாதாரண கருவியாக
நடக்கும்னு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க, அது கண்டிப்பாக நடக்கும்னு நீங்கள் சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் கொடுப்பேன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதனால நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் கேட்குறோம். என் தகப்பனை எங்களுக்கு எல்லா துறையிலிருந்து கொண்டு வந்து அடைய சகல காரியத்திலும் கர்த்தாவே நீங்கள் செய்ய பார்க்கிறதுக்காக நன்றி அப்பா. இப்பொழுது தகப்பனே இவ்வளவு நேரம் எங்களோடு நீங்கள் மகிமைப்பட்டீரப்பா, ஜபத்தை கேட்டீர், அதற்காக மனதார நன்றி சொல்றோம். இப்பொழுது வார்த்தைக்காக நாங்கள் கடந்து போகிறோம் தகப்பனே. வார்த்தையை அறிவிக்கிற மகனை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறேன்ப்பா. ஆண்டவரே ஆத்தியாத்ம சரீரம் முழுவதும் உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ எந்த வார்த்தை பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த மகனோடு ஆண்டவரே நீர் பேசுவீராகப்பா, நீர் பேசுவீராகப்பா. பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறது போல ஆண்டவரே இந்த வேலையில் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. யோவான் 3:34 கர்த்தரால் அனுப்பப்பட்டவன் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறான், அவனுக்குள்ள தேவன் அளவில்லாமல் ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே யோவான் 3:34 இந்த நாளில் செய்தி கொடுக்கிற மகனுக்குள்ளாக அப்பா அப்படியே நிறைவேற்ற போற கிருபைக்காக மனதார ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பேர் இந்த காலை நேரத்தில் இயேசுநாதரோட அன்புக்குள்ள நான் இருக்கிறேன், அவரோட அன்புக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கரங்களை வைத்து ஆண்டவரே உங்களுடைய அன்புக்குள்ள நான் இருக்கிறேன். நான் வந்து பொதுவாக எல்லாரும் கேட்காம பார்த்துருக்கீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு. நான் ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை நம்மகிட்ட கேட்குற சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நம்ம சந்தோஷம் இல்லாமல் சோகமாக இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் போகிறதுக்குள்ள நம்மளை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தி நம்மளை கண்டிப்பாக அனுப்புறதுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அதனால் நான் காலை நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவரோட நாம மகிமைப்படுவதாக. செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒன்று நம்ம எல்லாரும் கணக்கு உதவி ஆண்டவரே வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான நோக்கி பார்க்கறது போல இந்த நேரத்தில் அவன் உண்மையை நோக்கி பார்க்குறாங்க, உண்மையை நோக்கி பார்க்குறாங்க. இந்த ஜூன் 28ஆம் தேதி எனக்காக எல்லாம் நீங்கள் தான் செய்யணும், எனக்காக எல்லாம் நீங்கள் தான் செய்யணும் அப்படி இருக்கிற இடங்கள் அப்படியே நம்ம கண்கள் மூடி எந்த ஒரு மனசு அங்கே இங்கே அலைப்பாயாமல் ஒரே சிந்தனையோட ஆண்டவரே நான் உன்னுடைய சிந்தனைக்குள்ள இருக்கும் ஆண்டவரே, எனக்காக எல்லாம் நீங்கள் செய்யணும் ஆண்டவரே. ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இந்த செய்தி நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், நம்ம ஒவ்வொருவருக்கும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்போம், நிறைய விஷயத்தை நம்ம வாழ்க்கையில யோசிக்க வைக்கும். அதனால் நம்ம எல்லாரும் கண்களக்கூடிய ஆண்டவரே வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும், தேவா எனக்காயெல்லாம் செய்யும், உன் கரத்தை என்றும் நோக்குவேன். வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும், தேவா எனக்காயெல்லாம் செய்யும், உன் கரத்தை என்றும் நோக்குவேன். சத்துவமுள்ள உந்தன் கரம் நித்தம் காத்து வழி நடத்துமே. சத்துவமுள்ள உந்தன் கரம் நித்தம் காத்து வழி நடத்துமே. உன் கரம் பற்றியே என்றுமே நான் பத்திரமாய் இப்பூவில் நடப்பேனே. பத்திரமாய் இப்பூவில் நடப்பேனே. வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும், தேவா
அமர்ந்திருக்கிறாங்க. எங்களோடு நீங்க பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க, எங்க ஒவ்வொருவரோட இருதயத்தை நீங்க திறங்க ஆண்டவரே. திறந்து உங்களுடைய வசனத்தை எங்க இருதயத்துல வைத்து, எங்க இருதயத்துல ஒருவேளை தேவையில்லாத ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அதை எல்லாம் எடுத்து போட்டு உங்களுடைய வசனத்தை எங்க இருதயத்துல வைத்து எங்களை சந்தோஷமா நீங்க அனுபவம் உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரோட நாம மாத்திரம் மகிமைப்படணும், ஆண்டவரோட நாம மாத்திரம் மகிமைப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் நம்ம செய்திக்கு போவதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு தலைப்பை நான் கொடுக்குறேன். நீங்கள் நம்ம செய்தியோட தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கீழ்ப்படிதல். ஒபே ஒபே, கீழ்ப்படிதல். ஆண்டவருக்குள்ளதாக நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத நீங்கள் செய்தியோட தலைப்பு. இதுக்குள்ள நம்ம உண்மையாகவே நீங்களும் நானும் நம்ம வருவோம் என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் அடுத்த 2-3 மாதங்களுக்குள்ளதாக நம்ம ஒவ்வொருவரோட குடும்ப சூழ்நிலைகள் தலைகளாக மாற்றி கொண்டு போகிற ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. ஏன்னா நான் அப்படித்தான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா முதல்ல இது நான் இந்த செய்தி எடுக்கிற தலைப்புக்கு ஏற்றபடி நான் இல்லாமல் உங்ககிட்ட நான் கொடுக்கவே முடியாது, அதை நான் பேசவும் முடியாது. அதனால நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை வாழ்க்கையில் அநேக விஷயங்களை கற்றுக் கொடுத்து தேவ சமூகத்தில் என்னை உருவாக்கி என்னை புடமிட்டு எனக்கு அநேக காரியங்களை பரிசுத்தாவியாக எனக்கு கற்றுக் கொடுத்தது போல இந்த கீழ்ப்படிதலுங்கிற செய்தி உங்கள் ஒவ்வொருவரையும் கற்றுக் கொடுத்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடு கூட எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:22. ஆமென். இன்னொரு வாட்டி நான் வாசிக்கிறேன். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களுக்கு பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பாருங்க, இது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம் பாருங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களுக்கு பலிகளுக்கும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? அப்ப பாத்தீங்களா என்ன உங்களுக்கு புரியுதுன்னு? நம்ம சர்வாங்க தகன பலிகள் அதையெல்லாம் விட அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிகிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சாமுவேல் ஐயா நமக்கு ரொம்ப உணர்த்துறாரு. இது நீங்க கொஞ்சம் உள்வாங்கி ஆழமா நீங்க பார்க்கும்போது இது நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும். உங்க எல்லாருக்கும் தெரியும் ஐயா சாமுவேலோட வாழ்க்கை எப்படின்னு. ஆலயத்திலே வளர்ந்த ஒரு தேவ மனுஷன், தேவ சமூகத்திலே இருந்த ஒரு தேவ மனுஷன். அந்த மனுஷன் பாருங்க என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது. இது ஒரு பெரிய ஒரு சாப்டர். ஆனால் இதை நம்மளுக்கு சுருக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவருக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் அநேக நேரம் கீழ்ப்படிய முடியாமல் போயிடுது, அநேக நேரம் ஏன் அவரோட அன்புக்குள்ள நம்மளால் வர முடியாமல் போயிடுது அப்படின்னு நம்ம அநேக நேரம் உட்காந்து நம்ம யோசிச்சோம்னா இதுக்கு ஒரே ஒரு விட மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடல் பலவீனங்கள் சோர்வுகள் நமக்கு ஒரு காரணமாக மாறிடும். எத்தனை பேர் ஆரம்பிக்கிறீங்க? உண்மையாலுமே இதுதான். உங்களுக்கு கீழ்ப்படிக்கணும்னு ஆசையெல்லாம் இருக்குது, உங்களுக்கு ஆண்டவருக்குன்னு எழுதணும்னு ஆசையெல்லாம் இருக்குது, நீங்கள் ஆண்டவருக்காக வல்லமையாக பயன்படணும்னு ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். ஆனால் சில நேரங்கள் நம்மளோட பலவீனங்கள் பாருங்க நம்மளை தாக்கி நம்மளை அப்படியே முடக்கி போட்டுரும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்ல போறீங்க ஆண்டவரே எவ்வளவு பலவீனங்கள் வந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டுன்னு சொன்னது போல இன்னைக்கு நான் பலத்தோட திரும்பி நான் எந்திரிச்சு உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க போறேன் ஆண்டவரே. ஏன்னா இந்த வசனம் வரும்போது நீங்க அப்பப்போ கரண்ட் உயர்த்தி ஆண்டவர்கள் அதான் பண்ணும் ஆண்டவரே இன்னைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஐயா. சாமுவேல் ஐயாவோட வாழ்க்கையை மாதிரி என் பையனோட வாழ்க்கையை மாத்துங்க, என் பிள்ளையோட வாழ்க்கையை மாத்துங்க, என் கணவனாரோட வாழ்க்கையை மாத்துங்க, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையும் நான் கீழ்ப்படிதலோட வாழ்க்கையா நான் மாற்றுவதற்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏன்னா பாருங்க அந்த வசனத்துல கீழே இருக்குது பாருங்க, ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்ததலும் உத்தமம். பார்த்தீங்களா? அப்போ நான் முன்னே ஒரு விசுவாசிக்கிறேன். என்னன்னு கேட்குறீங்கன்னா ஆண்டவருக்கு நம்ம ஒவ்வொரு நேரமும் அவரோட கீழ்ப்படுதலுக்கு நம்ம செவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இது புரியுது? ஆண்டவரே நம்ம ஒவ்வொரு நேரம் நம்மளை கூப்பிடும் போது நீங்களும் நான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருக்கு நம்ம செவி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த வசனத்தில் சொல்றது போல ஆண்டவரே நான் ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு நான் செவி கொடுத்துட்டே இருப்பேன் ஆண்டவரே. வேற எங்கேயும் நான் திருப்பி பார்க்க மாட்டேன், வேற யாருக்கும் நான் செவி கொடுக்க மாட்டேன். நான் செவி கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவரோட வார்த்தை, அவரோட வசனம். எத்தனை பேர் ஆரம்பிக்கிறீங்க? உண்மையாலுமே ஆண்டவருக்கு சொல்லி பாருங்க, ஆண்டவரே
நான் செவி கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று உங்களுடைய வசனம் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே. எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னையிலிருந்து நீங்கள் பால் ஊட்டி வளர்த்து விடுங்க. என்ன வளர்க்குறீங்கன்னா, தம்பி வேதத்தில் ஐயா சாமுவேல் கீழ்ப்படிந்ததுனால அந்த தேவ பிரச்சனை ஆண்டவர் அநேகருக்கு ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பயன்படுத்தினது போல உன்னையும் பயன்படுத்தும். வேற யாரோட சாட்சியும் நம்ம சொல்ல வேணாம், அவங்கள மாதிரி யாரு இவங்கள மாதிரி யாருன்னு. நம்ம வேதத்தில் உள்ளவங்களோட சாட்சியே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்த போது நான் விசுவாசிக்கிறேன் நம்ம பிள்ளைகள் ஆண்டவர் உன்னதங்களை உட்கார வைக்கிறதுக்கு இருக்காரு. ஏன்னா ஐயா சாமுவேல் எல்லாம் பெரிய தீர்க்கதரிசி. உண்மையானவே அவர் மூலியமா ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சாரு. அதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதல் இருந்ததுனால தான் இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து ஒவ்வொருவரோட பசங்களையும் ஒவ்வொருவரோட பிள்ளைகளையும் நான் அப்படிதான் மனதார வாழ்த்துறேன். நீங்க சொல்ற எல்லா பேச்சுக்கும் அவங்க கீழ்ப்படிந்து வர நாட்களில் நடப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆரம்பிக்கிறீங்க? ஏன்னா அந்த பிள்ளைங்க கீழ்ப்படிந்து உங்களோட வார்த்தைகள் நடக்கும்போது அது உங்களுக்கு வரும்பாரு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை. ஏன்னா சாமுவேலையா பாருங்க, இயேசுநாதரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. என் பையன் நான் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்கறான், என் சித்தத்தை நான் நிறைவேற்றுறான், நான் சொல்றதை அவன் செய்யறான், ஆலயத்திலேயே வளர்றாரு அப்படின்னு ஆண்டவர் அவர் மேல கண்ணோக்கமா இருந்த அந்த தேவன் சொன்ன உருவாக்குற பரிசுத்த ஆவியானவரே நம்மளே உருவாக்குற உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அதனால நீங்க ஒன்னே ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே உங்களுடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பானவரே, வேற எந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். இந்த ஆராதனையில இந்த செய்திகளை நம்ம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அதுதான். நம்ம உலகத்துக்குள்ள போகும்போது நமக்கு பல சத்தங்கள் நம்ம காதுகளை கேட்கும், பல சத்தங்கள் தொனிக்கும். ஆனா அந்த சத்தங்களுக்கு நம்ம செவி கொடுத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பா நம்ம ஒரு பெரிய சிக்கல்ல நம்மளை விட்டுரும். ஆனா ஆண்டவரோட சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தோம் என்று சொன்னால் அது நம்ம சிக்கல்ல விடாது, நம்மளை கண்டிப்பா மிகப்பெரிய உன்னதமான இடங்கள் ஆண்டவர் கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அதனால நீங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க வசனத்துக்கு நான் கீழ்ப்படி ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி ஆண்டவரே. சாமுவேல் ஐயா இப்படி ஆலயத்தில் வளர்ந்தது போல நானும் உங்களுடைய ஆலயத்திலேயே வளர்றேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அதோட மாத்திரம் இல்லை, யோவான் 14 இதுக்கு எங்க எடுத்தவங்க, யோவான் 14:15 வசனத்தில் ஒரு வசனம் இருக்கு. நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான வசனம். அப்போ ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு நான் நினைப்பூட்டுறேன், நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்போ யார் இடத்துல அன்பா இருக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க? நீங்க சொல்லுங்க. அக்கா சொன்னது நம்ம யார் இடத்துல, நம்ம இயேசுநாதர் இடத்துல அன்பா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அவரோட கற்பனைகளெல்லாம் கை கொள்ளுவோம். இந்த கற்பனைகளெல்லாம் எழுதி போட்டுருப்பாருங்க, இது எல்லாத்தையும் நம்ம கை கொள்ளணும். இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் கை கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நானும் ஆவியின் கனியும் ஆவியின் வரங்களை தினமும் ஆண்டவர்களை சொல்லி சொல்லி நீங்க கேட்கணும். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கள் வீட்டுக்கு போன உடனே முதல்ல என்ன செய்ய போறீங்கன்னா, இந்த முதல் கீழ்ப்படிதலே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீட்டுக்கு போன உடனே ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில இந்த அன்பு இருக்கு ஆண்டவரே, இந்த சந்தோஷம், இந்த சமாதானம், இந்த நீடிய பொறுமை, இந்த தயவு, இந்த நற்குணம், இந்த விசுவாசம், இந்த சாந்தம், இந்த இச்சை அடக்கம், இது எல்லாமே எனக்குள்ள இருக்கு ஆண்டவரே. இதுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன் ஆண்டவரே. இது எதுக்கும் நான் புறம்பா கீழ்ப்படியாம நான் நடக்க மாட்டேன். இது எல்லாத்துக்குள்ளேயும் நான் கீழ்ப்படிந்து நடப்பாண்டவரே. இன்னைக்கு என்னோட அன்பை என் குடும்பத்துல கொடுக்க முடிஞ்சுதா? இன்னைக்கு என்னோட அன்பை என் குடும்பத்துல கொடுக்க முடிஞ்சுதா? சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சுதா? என்னோட நன்றியை கொடுக்க முடிஞ்சுதா? என்னோட நற்குணத்தை என்னோட குடும்பத்தில் கொடுக்க முடிஞ்சுதா? இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கீழ்ப்படிதல் உள்ளதாக வருது. அதனால நீங்க இன்னைக்கு ஆண்டவரை சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள் உங்களுடைய வசனம் சொன்னது போல இன்னையிலிருந்து நான் உங்களை யாரையும் அன்பா ஆண்டவர்கிட்ட இல்லைன்னு சொல்லலை, நீங்க இருக்கிறீங்க. ஆனா நம்ம அதை என்ன பண்ணணும்னா நாளுக்கு நாள் இன்னும் முதிர்ச்சி பெறணும், இன்னும் முதிர்ச்சி பெறணும். ஆண்டவரே இன்னையிலிருந்து நான் நாளுக்கு நாள் இன்னும் உங்களுடைய அன்புல உங்களுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவாண்டவரே. ஏன்னா இந்த கற்பனைகளை சில நேரங்கள் சாத்தான இந்த கற்பனைகளுக்கு நம்மளை கீழ்ப்படிய விடாம நம்மளோட திட்டங்களை குலைத்து போடுறதுக்கு அவன் ரெடியா இருப்பான். ஆனா ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம போகும்போது தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வச்சு அவரோட அன்பை நம்ம கை கொள்ளும் போது தான் அந்த கற்பனைகளுக்கு எல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலனை கொடுப்பாரு. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரம் சோர்வாயிருது? ஏன் அநேக நேரம் ஒரு வெற்றி என்னால் பார்க்க முடியறது இல்லை? ஏன் அநேக நேரம் நான் தளர்ந்து போயிடுறேன்? அப்படி நீங்களும் என்னையும் சேர்த்து தான் பார்த்தோம்னா ஒரே ஒரு விஷயம், நான் வாலிபத்தில் ஆரம்பத்தில் நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்த கீழ்ப்படிதலுங்கிறது எனக்கு சுத்தமாக இல்லை. அது எங்கள் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் என்னை தட்டி 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 என்னை உருவாக்கி என்னை புடமிட்டு என்னை சிச்சித்து என்னை
நடத்தி எனக்கு ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரோ அப்புறம் நானே வாழ்க்கையில் கற்றுக்கிட்டேன். இன்னி நான் 100% தேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறத விட இன்னும் நான் தேறிட்டு இருக்கிறது தான் நான் சொல்லுவேன். நான் 100% தேர்ந்தவனா நிற்கிறத காட்டிலும் நாளுக்கு நாள் அவரோட அன்பு நான் தேர்ந்தவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாள் நான் ஆண்டவரோட சமூகத்தில் கற்றுட்டு இருக்கேன். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி தான் கற்றுக்க போகிற ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை நான் ஒவ்வொரு நாள் கை கொள்ளும் ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்கள் கேட்குறீங்க உண்மையை ஆண்டவரே? ஏன்னா நம்ம கீழ்ப்படியான நமக்கு எந்த ஆசீர்வாதமும் வராது. என்னோட அன்பு பெற்றோர்களை நீங்கள் உண்மையை ஒன்று நீங்கள் நினைவில் வைக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது எவ்வளவோ மணிக்கணக்கான நேரம் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த நேரத்தில் இன்னையிலிருந்தாச்சும் தயவு செய்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஃபோனை பார்க்காம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நான் கை கொள்ளும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் உட்பட்டு நடப்பேன் ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை இருதயத்தில் எழுதும் ஆண்டவரே. எனக்கு ஒவ்வொரு நாள் நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. நான் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனா நான் இருக்கிறேன். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேன். நான் உலகத்தோட ஒருபோதும் கலந்துடக்கூடாது ஆண்டவரே. கலக்காமல் இருக்கிற என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அவரோட கற்பனைகளை கை கொண்டு இருதயத்தில் வைத்து நான் நடக்கும்போது ஆண்டவரை என்னை உணர்த்தி 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 என்னை திருத்திட்டே இருப்பார். இன்னைக்கு ஏன் அநேக நேரம் நம்ம கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலை வருதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த கற்பனைகளை இருதயத்தில் வைக்கல. இதுதான் உண்மை. நானே சில நேரம் அதை வைக்காம இருந்து நான் கீழ்ப்படியாக போய் நிறைய ஆசீர்வாதங்களை நான் இழந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு திருத்தி எனக்கு உணர்த்தி அந்த கற்பனைகளை இருதயத்தில் வைத்து நான் அதை கீழ்ப்படிய என் வாழ்க்கையில் ஒவ்வொரு உயர்வு ஆண்டவர் கொண்டு வரதை நான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த தினமும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை வீட்டுக்கு போய் சொல்லிக் கொடுங்க. உங்கள் பசங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு தம்பி இந்த 10 கட்டளைகளை நீ ஒவ்வொரு நாளும் கற்பனைகளை இந்த 10 கட்டளைகளை நீ கை கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியின் கனி இந்த 9 நீ ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும்ப்பா. இந்த ஆவியின் வரங்கள் 9 இருக்கு. இது ஒவ்வொரு நாளும் நீ தேவ சமூகத்தில் போய் நீ கேட்கணும்ப்பா. ஏன்னா இதை நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க பாருங்க பிள்ளைகளுக்கு. சரி மம்மி நான் அதை கேட்கறேங்கிறாங்க பாருங்க, அதுவே ஒரு பெரிய கீழ்ப்படிதல். அதுலேயே ஆசீர்வாதம் இருக்கு. எத்தனை பேர் ஆரம்பிக்கிறீங்க? இன்னையிலேருந்து நீங்கள் இதை போய் செக் பண்ணுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. நீ வேற எதையும் நீ பண்ணாத, நீ இதை பண்ணு, இந்த கற்பனைகளை கை கொள்ளு, ஆண்டவரோட வசனத்தை கை கொள்ளு. இது உன்னோட இருதயத்துக்கு ஒரு மிகப்பெரிய இணைப்பாளர்கள் தரும். வேற எந்த சமாதானத்தையும் வேற யாராலையும் நம்ம கொடுக்க முடியாது. இந்த ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ நடப்பா என்று சொன்னால் உன்னோட உயர்வை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னையிலிருந்து நீங்கள் சொல்லி வளர்ங்க. அதோடு மாத்திரம் இல்லை, நீங்களும் ஆண்டவருக்கு அந்த வசனத்தை சொல்லணும். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்போ இத்தனை நேரம் ஏன் நம்ம அன்பா கை கொள்ள முடியலன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட நம்ம அன்பா இல்லை. இதுதான் உண்மை. எத்தனை பேர் ஆரம்பிக்கிறீங்க? ஏன்னா பாருங்க, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்போ நம்ம இருந்திருந்தோம்னா நம்ம கண்டிப்பா கை கொள்ளுவோம். நம்ம அநேக நேரம் நம்ம இந்த உலக பிரகாரமான அன்புகள் நம்மளை இருத்துறதுனால என்ன ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கற்பனைகள் நம்மளால அநேக நேரம் கை கொள்ள முடியாம போயிடுது. ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்கு அதனால தான் நான் சொல்றேன், இந்த செய்தி ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இதுக்குள்ள நானும் நீங்களும் வருவோம் என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன். அடுத்த 2 மாதங்களில் நீங்க ஒவ்வொருவரும் சொல்லாமே சாட்சி சொல்லுவீங்க. ஆண்டவருக்கு அற்புதத்தை செஞ்சாரு, அவரோட கற்பனைகளுக்குள்ள நாங்கள் வந்தோம், அவரோட அன்புக்குள்ள நான் மூழ்கியே இருக்கிறேன். நான் அப்படித்தான் நான் விசுவாசிக்கிறேன். நான் என்னோட வாழ்க்கையில் அதை அப்படித்தான் நான் சுத்தம் பண்ண. ஆண்டவரே நான் உங்களுக்கு அன்பா இல்லாததுனால தான் உங்கள் கற்பனைகள் எல்லாம் என்னால் கை கொள்ள முடியாமல் போயிடுச்சு. ஆண்டவரே என்னை தயவாக மாட்டீங்க, என்னை திருத்துங்க. எனக்கு எவ்வளவோ குறைகள் இருக்கு, நான் மாற்றிக்கிறேன்னு என்னைக்கு நான் தேவ சமூகத்தில் போய் கொடுத்து ஒப்புரவாகி அவரோட அன்புனால என்னை அவர் நிரப்புனதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இந்த கற்பனைகள் இந்த 10 கட்டளைகள் இது ஒவ்வொரு நாளும் வேதாகம கல்லூரியிலாகட்டும் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆகட்டும் நான் சொல்லி ஆகவே இந்த கற்பனைகளை நான் கை கொள்ளுவாங்கவே. தாய் நடக்கணும்னா விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுதான். உண்மையாக இது எல்லாமே தினமும் நம்ம வாயில் அறிக்கை பண்ணும்போது தான் அதுக்கான வேலையை ஆண்டவர் நம்ம செய்வார், நம்மளால செய்ய முடியாது. ஏன் இன்னைக்கு அநேக நேரம் தாய் தகப்பனை கனம் பண்ணி நம்ம இதில் போட்டிருக்கோம். ஆனால் அநேக நேரம் ஏன் பெற்றோரை கனம் பண்ண முடியுது தெரியுங்களா? நம்ம தினமும் அதை வாயிலால் அறிக்கை செய்யலை. நான் அறிக்கை செஞ்சிருந்தேன்னா நான் கண்டிப்பாக என் தாய் தகப்பனை நான் கனம் பண்ணியிருப்பேன். அந்த கீழ்ப்படுத்தல் முதல்ல எனக்குள்ள வரணும். நான் பல ஆண்டுகள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையாக கற்றுக் கொடுத்தாரு. அதனால நீங்கள் சொல்லுங்க உங்கள் பிள்ளைகிட்ட போய், அக்கா தம்பி நீ வேற எதுக்கும் கீழ்ப்படியாது, ஆண்டவரோட வசனத்துக்கு அந்த கற்பனைகளை நீ கை கொண்டு அதன்படி நீ நடக்கிறவனா மாத்திர இருடா தம்பி. ஆண்டவரோட எட்டாத உயரமான கண்மனையில கொண்டு போய் உட்கார வைக்கிற பிள்ளைகளா இருக்கிறாரு. கடவுளை வச்சு ஆண்டவரோட நன்றி சொல்லலாம். ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளை நான் கை கொண்டு, ஆண்டவரே உங்களுடைய கட்டளைகளை நான் கை
கை கொள்ளும் ஆண்டவரே. ஏன்னு கேட்டீங்கன்னா உபாகமம் 5:33 ஒரு வசனம் இருக்கு, அருமையான வசனம் பாருங்க. நீங்கள் சுகந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். நீங்கள் நான் புரிய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். அப்ப என்ன வழிகள் நமக்கு ஆண்டவர் விதிச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவரோட கட்டளைகளே அவரோட கற்பனைகளையும் இந்த ஆவியின் கனிகளையும் ஆவியின் வரங்களையும் தான் எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் ஆரம்பிக்கிறீங்க? ஏன்னா இது உண்மையா நீங்க ஒரு உற்சாகமா இருக்கு. நீங்க பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். அப்ப நம்மளோட வழிகள் தான் நீங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் இந்த கற்பனைகளை கை கொள்றது நம்ம வழியே, ஒவ்வொரு நாளும் இந்த கட்டளைகளின் படி நடக்கிறது தான் நம்ம வழியே. நீங்களும் நானும் அதை தான் அனுதினமும். ஏன் இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நம்ம பெற்றோர் சொன்னா பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குது தெரியுமா? அநேக நேரம் நம்ம பெற்றோர்களாகி நம்மளே இயேசுநாதரோட கற்பனைகளை நம்ம கை கொள்றது இல்லை. இது உண்மை. ஏன்னா போன வாரம் ஒரு தம்பி அவங்க அம்மா சண்டை போட்டுருந்தான். நான் கேட்டேன், தம்பி இதெல்லாம் பேசாத தம்பி. ஏன் நான் சொன்னா, எங்கள் அம்மாவே பைபிள் படிக்கிறது இல்லைண்ணா, கொஞ்சம் ஃபோனை நோண்டிட்டு இருக்குண்ணா, எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண வேணாம்னு சொல்லுங்கண்ணா. முதல்ல எங்கள் அம்மாவை முழங்கால் போட்டு வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்லுங்கண்ணா, அப்போ தானே எங்கள் குடும்பம் உருப்பிடும்ட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த தாயாருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நான் கூப்பிட்டு சொன்னேன், தம்பி இதெல்லாம் பேசாதா, வேணாதா. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அம்மா எல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் போகுதுண்ணா, எல்லாம் வருதுண்ணா, ஆனால் சர்ச்சோட ஓகேண்ணா, வீட்டுக்கு வந்துலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைண்ணா. அதனால் நீங்கள் தயவுசெய்து எங்கள் மம்மிக்கு சொல்லி 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 உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கண்ணா, நீங்கள் வேறு யாருக்கா போய் சொல்லுங்கண்ணா அப்படின்னு நான் வந்து எடுத்து கிளம்பி போயிட்டான். அப்போ தான் நான் யோசித்தேன், என்னடா ஒரே நிமிஷத்தில் இப்படி சொல்லி போயிட்டானே. அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, நம்ம பிள்ளைகள் பாருங்க நம்ம பெற்றோரை பார்த்துட்டே இருக்குது. இன்னைக்கு எங்கள் அம்மாவை நான் பெருமைக்கு நான் சொல்லலை. இன்னைக்கு எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் நான் செய்கிற ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? எங்கள் அம்மா பெரிய ஆளா அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு இன்னைக்கு எங்கள் அம்மாவை எனக்கு மேட்ச் பண்ணி எனக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அது என் வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்தை கொண்டே வராது. அந்தந்த நேரத்துக்கு அது நல்லா இருக்கும், ஓகே அம்மாவை நம்ம மேட்ச் பண்ணிட்டோம், ஓகே வாழ்க்கை நல்லா இருக்குன்னு. ஆனால் இது பிற்காலத்தில் என்னை பயங்கரமாக சிந்திக்க வச்சிருக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இன்னைக்கு என்ன சொன்னாலும் அப்படியே சரி ஓகே, கடைக்கு போயிட்டு வரணுமா, ஓகே இங்கே போயிட்டு வரணுமா, உங்களை ட்ராப் பண்ணணுமா, ஓகே. ஏன்னா நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் உட்காந்து வேத வாசிக்கிறதாகட்டும், பைபிள் படிக்கிறதாகட்டும், இயேசுநாதரோட அவங்க ரூமில் அறையிற கதவை சாத்திட்டு ஜெபம் பண்ணுற விஷயத்தை அவங்க செய்கிறத நான் பார்த்துட்டே இருக்கிறதுனால அவங்க சொன்னால் நான் உடனே கேட்டுக்கிறேன். இப்போ எங்கள் அம்மா அதை செய்யாமல் இருக்குன்னா நானும் அந்த பையனை மாதிரி தான் சத்தம் போட்டிருப்பேன். அதனால் ஒவ்வொருவருக்கும் நான் தயவாக நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் ஒரு சாட்சியே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் ஒரு முன்மாதிரியே. அதனால நீங்கள் ஒவ்வொரு நாளும், ஏன்னா அடுத்த வாரத்துலேருந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நான் கண்டிப்பாக கேட்பேன், உங்கள் அம்மா அப்பா இதை எவ்வளோ நல்லா போய் வேலை வாசிச்சாங்க, கண்டிப்பாக நான் கேட்பேன். பசங்க கரெக்டாக சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மா எவ்வளோ நேரம் பைபிள் வாசிச்சிடலாம், சீரியல் பார்த்துக்கலாம், இப்படியெல்லாம் நீங்கள் சாட்சியே வாங்கிடக்கூடாது. நீங்கள் என்ன சாட்சி வாங்கணும்னா, எங்கள் அம்மா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காங்கண்ணா, ஆண்டவரோட அன்புல நிறைந்தே இருக்காங்கண்ணா, அவர் கட்டளையை கீழ்ப்படுகிறாங்கண்ணா, அவர் கற்பனைகளை கை கொள்றாங்கண்ணா, எஸ்ரா தன் இதயத்தை பக்குவப்படுத்தினான்னு சொன்னது மாதிரி எங்கள் அம்மாவோட இதயத்தில் வசனம் அலை பாஞ்சிட்டே இருக்குண்ணா அப்படிங்கிற மாதிரி சாட்சியை நீங்களும் நானும் வாங்குறதுக்கு ஆசைப்படணும், பிரயாசப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால நீ சொல்லுங்க, பவுல் ஐயா சொல்றாரு பாருங்க, இவங்க எல்லாரையும் காட்டணும் அதிக பிரயாசப்படணும்னா இருக்கிறேன். அப்ப நம்ம எதுக்கு பிரயாசப்படணும்னா, ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிறதுக்கு நான் பிரயாசப்படணும். இன்னைக்கு நான் கீழ்ப்படிக்கிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் கீழ்ப்படிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். அந்த வழிகள் என்னென்னா, அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இது எல்லா வழிகளையும் ஆண்டவரே என்னை நான் கட்டுப்படுத்தி என் மாம்சை எந்த வகையிலும் எந்திரிக்காம நான் அடக்கி உன்னுடைய நாமக்கு மகிமைக்காக நான் சேமிப்பானவரே, என் குடும்பமா நம்மை சேமிப்பானவரே, எனக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும் ஆண்டவரே. ஏன் நம்மளோட குடும்பமா நீங்க நல்லா இருக்கணும், இந்த கீழ்ப்படிதலுக்குள்ள வந்தா இருக்கணும்னு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சுகந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி. எத்தனை பேர் விசுவாசிகள்? நான் சுகந்தரிக்கும் தேசத்துல பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி. அப்ப பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி. பார்த்தீங்களா எவ்வளவு அருமையான இயேசுநாதர். நம்ம ஆயுசை கேட்டா தீர்க்காயுசே தரன்னு சொல்றது மாதிரி, நான் வாழ்றது கொஞ்ச நாட்கள் தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆனா அவரோட கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்களும் நானும் கை கொண்டோம்னா, நீ
நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர். எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்ப நம்ம இருக்கிற தேசத்துல நம்ம பிழைத்து சுகித்து ரொம்ப நாள் நீடித்த நாட்களா நம்ம வாழ்றதுக்கு நம்ம நினைச்சுக்கிறோம் பெரிய பெரிய பணம் நமக்கு தேவை, பெரிய பெரிய வீடு நமக்கு தேவை, பெரிய பெரிய கார் தேவைன்னு நினைச்சுக்கிறோம். இல்லை, நமக்கு தேவையெல்லாம் அவரோட கற்பனைகளையும் அவரோட வசனங்களையும் நம்ம இருதயத்தில் வைக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு நீடி ஆயுசை கொடுத்து நம்ம ஒவ்வொருவரையும் சாட்சியாக நடத்துறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கார். அதனால என்னோட அன்பு பெற்றோர்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுதல் சொல்கிறேன். நீங்கள் எதுக்கு கீழ்ப்படியாம நீங்கள் ஒவ்வொரு நாள் எது கீழ்ப்படினா, ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படியணும், உங்களுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படினேன். ஆண்டவரே நான் என் பையனுக்காக நான் ஜெபம் பண்ணுறது உடனே என் பையனுக்கு நான் ரிசல்ட்டை பார்க்கணும். இன்னைக்கு நீங்கள் அப்படி அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள வேணும். ஏன் இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு நம்ம சொன்னால் கேட்காம நமக்கு டிமிக்கி கொடுத்து போயிடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? அநேக பெற்றோரை பார்த்துருக்காங்க. உண்மையாலுமே அவங்க பாவம் ரொம்ப என்ன சொன்னாலும் அந்த பெற்றோர் ஒரு ஏளனத்தை நம்ம என்றைக்குமே ஒரு பெரிய காரியமாக எடுத்துட்டு நமக்கெல்லாம் அவ்வளோதாங்க தெரியும், அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, இப்படியெல்லாம் யார் நம்ம நினைக்கிறோமோ இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் எங்கள் குடும்பத்திலே இருக்குது. எங்கள் அப்பாவே இருக்கிறாரு, எங்கள் அம்மா இருக்கிறாங்க. கேட்டு பாருங்க, எங்கள் அப்பாவோட அம்மா என்ன சொன்னாலும் அந்த தாய்க்கு அவர் கேட்கவே மாட்டாராம், கீழ்படியவே மாட்டாராம் எங்கள் தகப்பனார். ஆனால் பிற்காலத்தில் தான் அந்த சாட்சியை நான் கேட்டுக்கொண்டேன். எங்கள் அப்பா அவங்க அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலேயே எங்கள் அம்மா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியில, அவங்க அம்மா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியில, வசனத்துக்கு கீழ்ப்படியில, வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால எங்கள் அப்பாவோட வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சு. இதுதான் உண்மை. ஒன்றுக்குமே எல்லாம் போயிடுச்சு. மரணத்தில் கூட பாருங்க, எங்கள் தாயார் ஆண்டவர் அனுமதிக்காமல் இருந்திருக்காருன்னா பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு மனிதனோட இருந்திருக்கும். ஒரு கீழ்ப்படிதல் இல்லாமல் ஒரு இப்படி ஆகி போச்சு. இன்னைக்கு நான் அநேக நேரம் நான் யோசிப்பேன், சரி ஒரு சின்ன ஒரு கீழ்ப்படிதல் இதுக்குள்ளே வராமல் இவர் வாழ்க்கையுமே இவ்வளோ தூரம் படித்து இவ்வளோ அறிவு இவ்வளோ நாலேஜ் ஆண்டவர் எல்லாம் என் தகப்பனுக்கு கொடுத்தாரு. ஆனால் தாய்க்கும் மனைவியோட பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால இந்த மனுஷன் ஒன்றுமே எல்லாம் போயிட்டாரே வாழ்க்கையில். இன்னைக்கு 10 ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் அதை நான் நினச்சி பார்க்குற ஒவ்வொரு நேரம், சரி ஒரு கீழ்ப்படிதல் இல்லாமல் போனதுனால இவரோட வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சேன்னு. அதனால் இந்த அனுபவத்தோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் இயேசுநாதருக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிந்தாகணும். அவரோட கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தே ஆகணும். அப்போ தான் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு முன்னாடி சாட்சியாக வளர்றதை நீங்கள் பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆரம்பிக்கிறீங்க? அதனால ஆண்டவரே நான் ஒருபோதும் கீழ்ப்படிதல் இல்லாமல் என் வாழ்க்கையை துணைக்கிறவனா இருக்கக்கூடாதுப்பா. உங்களுடைய வசனத்துக்கு உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நான் நடந்து உங்கள் நாம மகிமைக்காக நான் எழுப்பி பிரகாசிக்கிறவனா இருக்கேன் ஆண்டவரே. அதனால என் பிள்ளைகளுக்கு நானே ஒரு முன்மாதிரி. பெற்றோராக இருக்கிற நீங்கள் ஒரே நிமிஷம் கரண்ட் ஒருத்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் பெற்றோருக்கு நானே என்னோட பிள்ளைகளுக்கு நானே ஒரு முன்மாதிரியாக இருப்பேன்ப்பா, நானே ஒரு முன்மாதிரியாக இருப்பேன். ஒவ்வொரு நேரமும் என் பிள்ளைகள் வந்து என்கிட்ட சொல்லலாமா, எனக்காக நீ ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபம் எங்களை ஏதோ பண்ணுது, உங்கள் ஜெபம் எங்களை ஒவ்வொரு நேரமே எங்களை உற்சாகப்படுத்துது, உங்கள் ஜெபம் எங்களை சீர்படுத்துது, டாடி உங்கள் ஜெபங்கள் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குன்னு ஒவ்வொரு நேரம் இந்த பிள்ளைகள் பாருங்க இந்த தாயின் தகப்பனோட அன்புல மூழ்கியே இருக்கணும். அதுக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரோட கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்துட்டா அந்த பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. இன்னைக்கு நீங்கள் அதைத்தான் நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே என் பிள்ளைகள் உங்களுடைய கற்பனைகளுக்கும் உங்களுடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறாங்கவே ஒவ்வொரு நாளையும் எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கப்பா. ஏன்னா அப்போ தான் ஆண்டவர் நம்ம கொடுத்த தேசத்தில் நம்ம எப்படி வாழ முடியுமாமா, பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி. நீங்கள் நல்லா இதை புரிஞ்சுக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லணும், நீ போய் தம்பி நீ பிழைத்திருக்கணுமா, நீ சுகித்திருக்கணுமா, நீ நீடித்திருக்கணுமா, நீ ஒன்னே ஒன்று செய்ய, ஆண்டவரோட கற்பனைகளை கை கொண்டு, ஆண்டவரோட வசனத்தை நீ கை கொண்டு ஒவ்வொரு நாளும் இயேசுநாதரை சார்ந்து வாழ்ந்து கொண்டு கண்டிப்பாக ஆண்டவரோட வேதத்துக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதனால் இந்த தயவுசெய்து இந்த 3 வசனத்தையும் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். யோவான் 14:15, 1 சாமுவேல் 15:22, உபாகமம் 5:33. அடுத்த ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 5:29. இந்த கீழ்ப்படிதல் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா வசனத்தோடு உங்களுக்கு ஆதாரம் கொடுத்தாதான் அது அநேக நேரம் நம்மளோட இருதயத்துக்கு பலனை கொண்டு வரும். அப்போஸ்தலர் 5. அப்போஸ்தலர் 5:29.
ஆமே. பார்த்தீங்களா, இதை நான் ஏன் முக்கியமான வசனம் சொன்னேன்னு கேட்டேன்னு, இந்த கீழ்ப்படிதலை குறித்து இது ரொம்ப 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 முக்கியமான வசனம். ஐயா பேதுருவே என்ன சொல்றாரு பாருங்க, அவ்வளோ பெரிய தேவ மனுஷன். அதற்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலர்களும் மனுஷனுக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிகிறதே அவசியமா இருக்குது. யார்? ஐயா பேதுரு சொல்றாரு பாருங்க. நிழல் பட்டு சுகமானாங்க. ஒரே பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா அந்த தேவ மனுஷன் என்ன சொல்றாரு பாருங்க, நம்ம மனிதருக்கு கீழ்ப்படிகிறத பார்க்கிறோம், இயேசுநாதருக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிகிறது ரொம்ப 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 அவசியமா இருக்குன்னு அந்த மனுஷன் சொல்றாரு. இன்னைக்கு இந்த வசனத்தை ஒவ்வொருவரோட குடும்பத்திலையும் நான் தீர்க்க தரிசனமா நான் வைக்கிறேன். நான் ஒரு உற்சாகத்துல சொல்றேன்னு நினைக்காதீங்க, இதை நான் விசுவாசத்துல நான் சொல்றேன். நீங்களும் நானும் வர நாட்கள் அப்படித்தான் மாறணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டவரே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாள் அப்படித்தான் நீங்களும் நானும் மாறணும். எப்படின்னா, மனிதர்களுக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கணும், தேவனுக்கு கீழ்ப்படிகிறதே அவசியமா இருக்கு. அதுக்கு நான் மனிதர்களை பார்க்கறவங்க நீங்க தள்ளி விட்டுருங்க, இவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் கேட்கறீங்க அப்படி நான் சொல்லலை. நம்ம மனிதர்களோட தயவும் நமக்கு தேவை, அவங்களோட பிரியமும் நமக்கு தேவை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் என்ன செய்யணும்னீங்கன்னா, ஆண்டவரே நான் உங்களுக்கு கீழ்ப்படியும், ஆண்டவரே உங்களோட கட்டளைகளை நான் கை கொள்ளுவோம், ஆண்டவரே அவரோட கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம கை கொண்டுட்டோம்னா இது எல்லாம் நமக்கு ரொம்ப லெகுவாக ஆண்டவர் தரது உண்மை உள்ளவராக இருக்காரு. இந்த ஆராதனை வந்துருக்கு, நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படித்தான் ஆண்டவரை சொல்ல போறீங்க. ஆண்டவரே நான் கீழ்ப்படிகிறதுல முதல்ல இருப்பேன். ஆண்டவரே, எத்தனை பேர் எப்படி சொல்றீங்க? நான் கீழ்ப்படிதல் முதல்ல இருப்பேன். எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் தான்? தேவ சமூகத்தில் காலைல 3:30 மணிக்கு நான் உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருப்பேன். ஆண்டவரே என் குடும்பத்துக்காக நான் உண்மையாக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே என் குடும்பத்துக்காக ஒவ்வொரு நேரமும் நான் திறப்பில் நிற்பேன். ஆண்டவரே என் கணவன் வேலைக்கு போயிட்டாரா, என் கணவனுக்காக நான் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். இதெல்லாம் ஒரு கீழ்ப்படிதலுக்கான ஒரு நல்ல ஒரு பேஸ்மெண்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போ கணவனார் வீட்டில் இல்லையா, நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்களா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்டவரோட வார்த்தையை எடுத்து வச்சு, ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம்னு சொன்னது போல நாங்கள் குடும்பமாக உண்மை நாங்கள் தொழுது கொள்வதற்கு இன்னைக்கு நான் இந்த நேரத்தில் அஸ்திபாரம் போடுறேன், இன்னைக்கு நான் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏன்னா இது எல்லாமே பாருங்க கீழ்ப்படிதலுக்குள்ள இதோட கனெக்டிங் வசனம். நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்று போயிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு நான் புரியுற மாதிரி ஈஸியாக நான் சொல்கிறேன். நீங்கள் நான் ஒன்றே ஒன்று செய்கிறேன், என்னென்ன ஆண்டவரே நான் மனிதர்களுக்கு கீழ்ப்படிகிறத பார்க்கணும். இயேசுநாதருக்கு கீழ்ப்படிகிறது நல்லதுன்னு சொல்லலை, அவசியமாக இருக்குதாமா. எப்படி இருக்குதாமா? அவசியம். அப்போ நீ பார்த்துருக்கீங்களா, கொஸ்டின் பேப்பரில் போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, கம்பல்சரி கொஸ்டின் நீ எழுதியே ஆகணும். நீ என்ன எழுதலையோ கொஸ்டின் பேப்பரில் கடைசியில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் போட்டிருப்பாங்க, அதை எழுதியே ஆகணும். அப்போ என்னன்னா, மேடம் எதை திருத்துறாங்களோ இல்லையோ அந்த கம்பல்சரி கொஸ்டின் இருக்கா இல்லையான்னு அவசியமாக பார்ப்பாங்க. இன்னைக்கு அப்படி தான் ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்பார்க்குறாரு. ஆண்டவரே நான் மனிதனுக்கு கீழ்ப்படியை பார்க்கணும், நான் உனக்கு கீழ்ப்படியதான் அவசியமாக நிற்பாண்டவரே, முன்னாடி நிற்பாண்டவரே. ஆண்டவரோட வேலை எதுவாக இருக்கணும், நான் முன்னாடி நின்று உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும். ஆண்டவரே ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் பிள்ளைகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படிதான் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த வசனம் ஒவ்வொன்றும் ஒருபோதும் பொய் சொல்லாது, இந்த வசனம் ஒருபோதும் தலையிலே இல்லாது. இந்த வசனம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, உங்களை என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்தி எட்டாவது உயரமான கண்மனையில கொண்டு போய் விடும். அதனால ஒரு நிமிஷம் கலந்து வைத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒரு பொருத்தனையாவே சொல்லுங்க, ஆண்டவரே மனிதர்களுக்கு நான் கீழ்ப்படிகிறத பார்க்கிறோம், நான் உங்களுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். சொல்லுங்க. ஏன்னா கண்டிப்பா நீங்க சொல்றீங்க, ஆண்டவர் இந்த வாரம் கண்டிப்பா உங்களை செக் பண்ணுவார். ஆண்டவரே நான் மனிதர்களுக்கு கீழ்ப்படிகிறத பார்க்கிறோம், உங்களுக்கு நான் கீழ்ப்படிகிற அவசியமா இருக்குது, அது ரொம்ப கம்பல்சரியா இருக்கு, ரொம்ப கட்டாயமா இருக்கு. இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கண்டிப்பா நீங்க இப்படி கேட்கும்போது ஆண்டவர் உதவி செஞ்சு நம்மளை நடத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. ஏசாயா 1:19 வசனம் சொன்னது போல, ஏசாயா 1:19 ஒரு வசனம் சொன்னது போல, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பார்த்தீங்களா? அப்போ நம்ம மனம் பொருந்தி செவி கொடுக்கணுமாமா. எதுக்கு செவி கொடுக்கணும்? ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதுக்கு நம்ம செவி கொடுக்கணும். எத்தனை பேர் ஆரம்பிக்கிறீங்க? நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லாம நீங்க சொல்ற வார்த்தைக்கு உடனே நான் கீழ்ப்படிகிறவனா இருக்கு. ஆண்டவரே நான் மனம் பொருந்தி உங்க வார்த்தைக்கு நான் செவி கொடுத்தேன்னா தேசத்தின் நன்மையை நீங்களும் நானும் கண்டிப்பா புசித்தே தீர்வோம். உங்க பிள்ளைகள் அதை கண்டிப்பா சாப்பிட்டே தீர்வாங்க. இதனால எந்த
தடையும் வராது. ஆனால் அதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ஆண்டவரே, நாம் மனம் பொருந்தி செவி கொடுக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்திற்கு ஏதோ ஆண்டவர் வந்தேன் போனேன் அப்படின்னு இல்லாமல் உண்மையான அன்பு, சுத்த அன்பு இதயத்திலிருந்து பெறணும்னு சொன்னது போல உண்மையான சுத்த அன்பு இயேசுநாதத்திலிருந்து வர்ற அன்பை நான் பேசணும். நீங்களும் நான் அப்படித்தான் நீ சொல்ல போகிற ஆண்டவரே, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் சொன்னது போல நான் ஒரே மனதோட உண்மையான மனதோட நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் செவி கொடுக்குறாங்கவே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்குறாங்கவே. ஏன்னா இங்கே நீங்கள் செவி கொடுக்க நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை தலைகீழாக மாறும். இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. எங்கள் அம்மா எனக்காக ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்கிறத விட நான் எப்படி இது பண்ண வர நாட்களில் புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரோட சத்தத்துக்கு எங்கள் அம்மா செவி கொடுத்ததுனால ஆண்டவர் என்னை மாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி தான் நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஆண்டவரே, நான் மனம் பொருந்தி உண்மையான அன்புனால நான் உற்சாகத்தோடு விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு நான் மனம் பொருந்தி உங்கள் வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பாண்டவரே. ஏனோ தான் கேட்காம ஒரு உண்மையான அன்போடு உங்கள் வார்த்தையை நான் கேட்பாண்டவரே. நானும் என் பிள்ளைகளோ இந்த தேசத்தில் இருக்கிற நன்மையை புசிக்கணாண்டவரே, நாங்கள் புசிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வசனத்தை நீங்கள் பெரட்டிகிட்டே இருக்கும்போது தான் அதுக்குள்ள ஆழங்களுக்குள்ள ஆண்டவர் கொண்டு போய் நம்மளை கற்றுக் கொடுத்தே இருப்பார். இன்னைக்கு நீங்கள் வீட்டில் போய் ஒரு டைரி எடுத்து நீங்கள் எழுதுங்க. எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் வேத வாசிக்கிறீங்க? அந்த வேத வாசிக்கிறதுல எவ்வளவு நேரம் ஆண்டவர் உங்களோட பேசினார்? அந்த எவ்வளவு நேரம் பேசினதுல நீங்கள் எவ்வளோ விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க? அந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த வசனத்தோட கனெக்டிங் வசனம் எங்கே இருக்குது? இப்படி நீங்கள் ஒரு டைரி வாங்கி நீங்கள் 28ஆம் தேதி போட்டு இன்னைக்கு நீங்கள் போய் இதை கீப் படித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை தனித்தனியாக உருவாக்கி உங்களோட மூளையெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி விருத்தியாக்கி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நமக்குள்ள இவ்வளோ பெரிய திறமை இருக்குதா, சரி இவ்வளோ பெரிய சிந்தனை இருக்குதா, இவ்வளோ பெரிய ஆற்றல் நம்ம உள்ள இருக்குதா அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிற உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே தேவ சமூகத்தில் இன்னைக்கு போய் மனக்கால் போட்டு கீழ்ப்பிடித்து, ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உங்களுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன், இந்த கட்டளையை நான் கை கொள்ளுவாண்டவரே. அநேக நேரம் உலக பிரகாரமான காரியத்துக்கு போயிடுறேன், அநேக நேரம் உலக பிரகாரமான வார்த்தைகளை வாயிலிருந்து டக்குன்னு வந்துடுது, டக்குன்னு நான் கோவப்பட்டுறேன், டக்குன்னு ஏதாவது பேசிடுறேன், கருத்தான் பேசிடுறேன், சடசடன் பேசிடுறேன். என்னை பொறுமையாக ஆண்டவரே, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தை கேட்டாரு அப்படின்னு வசனம் சொன்னது போல நான் எப்படி இருப்பேன்னா கர்த்தருக்காக பொறுமையோடு நான் காத்திருப்பானவரே. எந்த ஒரு இடத்துலையும் வீண் வார்த்தையை நான் விடமாட்டேன், வீணான பேச்சு எதுவும் என் வாயிலிருந்து புறப்படாதானவரே. உங்களுக்காக பொறுமையோடு எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகளே வந்தாலும் உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்பிடித்து உங்கள் கற்பனைகளை நான் கை கொண்டு உங்களுக்காக நான் பொறுமையோடு நான் காத்திருப்பானவரே. அப்படி நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம் என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி எனக்கு 2-3 மாதங்களில் நம்மளை எட்டாத உயரமான கல்லறையில கொண்டு போய் அமர்றது உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அதனால நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீங்கள் தான் உயர்த்தணும், என்னை நீங்கள் தான் பலப்படுத்தணும், உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் ஆண்டவரே. வேறு எந்த சிந்தனையும் உங்கள் மைண்டில் வேறு ஆண்டவரே, வேறு எந்த சிந்தனையும் என்னோட நினைவுகள் எல்லாம் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஒரே சிந்தனையோட ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் சொல்லித் தரணும், எனக்கு நீங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இந்த கீழ்ப்பிடிதல் ரொம்ப அவசியம். நம்ம ஊழியத்துக்காகட்டும், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்காகட்டும், இது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால இது அவ்வளோ சீக்கிரம் சாத்தான் நம்மளோட வாழ்க்கையில் இதை செய்யறதுக்கு விடவே மாட்டோம். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் தீர்மானம் எடுத்துகிட்டு போவீங்க, இன்னைக்கு கீழ்ப்படியணும், நான் அடங்கி இருக்கணும், நான் குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் எடுத்துகிட்டு போவீங்க. ஆனால் உங்களை தொடர்த்திட்டே இருப்பான். எப்படி நீ கீழ்படுத்திடுவியா, வாழ்க்கையில் முன்னேறிடுவியா, நீ பலப்பட்டுருவியா, நீ ஜெயிச்சிருவியா. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த இருதயத்தில் வசனத்தை நீங்கள் எழுதி வைக்கணும், இந்த கற்பனைகளை நீங்கள் இருதயத்தில் வைக்கணும். அப்போ தான் சாத்தானுக்கே தெரியும், ஓ இவனை நம்ம நோண்டக்கூடாது, இவன் ஆண்டவரோட பிள்ளை, இவன் இருதயத்தில் வசனம் இருக்கு, இவனை அட்டாக் பண்ணோம்னா இவன் திருப்பி நமக்கு வேறு வகையில் இயேசுநாதர் நம்மளை அட்டாக் பண்ணுவார். அதனால இவனை நம்ம அட்டாக் பண்ண வேணாம், இவன்கிட்ட வசனம் இருக்குன்னு வசனத்தை கண்டு அவங்களுக்கு வந்து ஓடணுங்க. என்னை பொறுத்தளவு நான் அப்படி தான் நான் விசுவாசிக்கிறேன். நம்மளுக்கு இருக்கிற அழகோ அறிவோ படிப்போ சொத்தோ சொகத்தையே வச்சு சத்துருவானவன் நம்மளை கண்டு ஓடக்கூடாது. நம்மள்கிட்ட இருக்கிற பரிசுத்தையும் வசனத்தையும் வச்சு அவன் நம்மளை கண்டு தெரிஞ்சு ஓடணும். இது எத்தனை பேர் நீங்கள் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே
நான் சோர்வாகாம தூக்க கலக்கத்தில் இல்லாம நான் தெளிந்த புத்தியோட நடந்து ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க ஆண்டவரை, சொல்லுங்க ஆண்டவரே, நான் தெளிந்த புத்தியோட உண்மை நான் சேவிக்கணும் ஆண்டவரே. ஏன்னா இந்த வசனம் சொன்னது போல நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் சொன்னது போல, அப்ப தேசத்தின் நன்மையை நான் புசிக்கிறதுக்கு நான் சோர்வுள்ளவனா இருக்கக்கூடாது, நான் தளர்ந்து போறவனா இருக்கக்கூடாது, நான் உற்சாகமா இருக்கிறவனா இருக்கணும், மனம் பொருந்தி ஆண்டவரோட அன்பை சேவிக்கிறவனா இருக்கணும். அதனால நீங்களும் நானும் செய்ய போற ஒரே விஷயம் பிலிப்பியர் 2:8 நீங்க வாசிங்க. முடிச்சிடறேன். பிலிப்பியர் 2:8 நானே வாசிச்சிடுறேன். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இது நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த வசனத்தை இன்னைக்கு நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே சிலுவையின் மரண பரியந்தமும். ஆண்டவர் பாருங்க, சிலுவைக்கே போயிட்டாரு, மரிக்கிறக்கே போயிட்டாரு. ஆனா அங்க அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி அந்த அன்புக்குள்ள வரீங்க? ஆண்டவரே நான் கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்தினார்னு சொல்றது போல ஆண்டவரே நானும் ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து என்னை நான் தாழ்த்தணும்பா. யோவான் 14:15 சொன்னது போல, 1 சாமுவேல் 15:22 சொன்னது போல, உபாகமம் 5:33 சொன்னது போல, ஏசாயா 1:19 சொன்னது போலையும், பிலிப்பியர் 2:8 சொன்னது போலையும் தம்மை தாமே தாழ்த்தினார். எப்படி தாழ்த்தினாரு? கீழ்ப்படிந்தவராகி. இன்னைக்கு நீங்களும் நான் அப்படித்தான் செய்ய போறோம். அப்படியே இருக்கிற இடங்கள்ல எழுப்பி நின்று ஆண்டவரை சொல்லலாமா, ஆண்டவரே நான் கீழ்ப்படிந்தவரா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் என்னை தன்னைத்தானே நான் தாழ்த்தலாம் ஆண்டவரே. நீங்க கேளுங்க ஆண்டவரே, நீங்க கேளுங்க ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சில சோர்வுகள், என்னோட பலவீனங்கள் எனக்கு வந்து என்னை கீழ்ப்படி விடாம என்னை தடுக்குது ஆண்டவரே. எனக்கு இன்னைக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க கேளுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஏதோ நம்ம மௌனமா இருந்துட்டு வைங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நம்ம அற்புதத்தை எதையுமே நம்ம அவ்வளவு சீக்கிரம் பெற்றிருக்கவே முடியாது. நம்ம அற்புதத்தை பெற்றிருக்கணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான். என்னன்னா சத்தமா ஆண்டவரே நான் இருக்கிற ஆண்டவரே, நான் கீழ்ப்படிகிறேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், உங்களுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். வேதத்தில் இருக்கிற எத்தனையோ தேவ மனுஷங்களை பாருங்க, ஐயா சாமுவேல் ஆகட்டும், ஐயா தாவீது ஆகட்டும், அப்போஸ்தலனாகிய பவுல் ஆகட்டும், ஐயா பேதுருவாகட்டும், இவங்க எல்லாருமே ஆண்டவர் ஏன் எடுத்து வல்லமையா பயன்படுத்தினாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாம் பாருங்க ஆண்டவர் பார்த்து அடியே சொல்லும் கேட்கிறேன் எல்லாம் அப்படியே ஒரே ஒரு வார்த்தை தான். ஆண்டவரே நான் இருக்கிற ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன், உங்க வார்த்தைக்கு நான் செவி கொடுக்குற ஆண்டவரே, உங்க கற்பனைகளையும் உங்க கட்டளைகளையும் நான் கை கொள்ற ஆண்டவரே. நானும் என் பிள்ளைகள் இந்த தேசத்துல நாங்கள் சுகித்து வாழற ஆண்டவரே, நான் புசித்து வாழற ஆண்டவரே. ஒருவேளை என் பையனோட வாழ்க்கை தலைகீழா போயிடக்கூடாது ஆண்டவரே, அவனோட வாழ்க்கை எங்கேயும் தாறுமாறா போயிடக்கூடாது, என் பிள்ளைகளோட வாழ்க்கை எங்கேயும் செதறிடக்கூடாது ஆண்டவரே. பிள்ளைகள் யார்கிட்டையும் போய் எதுக்காகவும் நின்றக்கூடாது அப்படின்னு அநேக காரியங்கள் ஒரு சிந்தனைகளை தோன்றிக் கொண்டே இருக்கலாம். அநேக காரியங்கள், ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள், ஒரு கடன் பாரங்கள் உங்கள் இருதயத்தை நெருக்கிக் கொண்டே இருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் நான் ஆண்டவரோட வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்களும் நான் இந்த கற்பனைகளை கை கொண்டு நடக்கும்போது நீங்க எதிர்பார்த்திருக்கிற அத்தனை ஆண்டவர் நமக்கு ஈஸியா வெகுவா செஞ்சு கொடுக்குற உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அதனால ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்க கற்பனைகளை நான் கை கொள்ளணும், ஒவ்வொரு நாளும் உங்க கட்டளைகளை நான் கை கொள்ளணும் ஆண்டவரே. எஸ்ரா ஐயா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தாரு. எதுக்கு தெரியுங்களா? இஸ்ரவேலில் உள்ள நீதி நியாயங்களையும் அவர் பிரசங்கம் பண்றது. இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இஸ்ரவேலில் நீதி நியாயங்களை பிரசங்கிக்கிறதெல்லாம் சாதாரண காரியங்கள்லாம் கிடையாது, பெரிய விஷயம். ஆனா அந்த இடத்துல இந்த தேவ மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த வசனத்தை இருதயத்தில் அவர் பக்குவமா வச்சிருந்ததுனால அவர் ஆண்டவர் எடுத்து இஸ்ரவேலில் உள்ள நீதி நியாயங்களை எல்லாம் போதிக்கிறது ஆண்டவர் இந்த தேவ மனுஷனை பயன்படுத்தினாரு. இன்னைக்கு இந்த சபையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் இருதயத்தில் உங்களுடைய வசனத்தை நான் பக்குவமா வச்சு நடக்கணும் ஆண்டவரே. வேற எதையோ நம்ம பக்குவப்படுத்துறோம், ஏன்னா அதெல்லாம் நான் கெட்டு போயிடக்கூடாது, பத்திரமா இருக்கணும், கெட்டு போயிடக்கூடாதுன்னு பக்குவப்படுத்துறோம். நல்லதுதான் இல்லைங்க. ஆனா அதைத்தான்
பக்குவப்படுத்தணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்தணும். எப்படி பக்குவப்படுத்தணும்? இந்த வசனத்தினாலேயும் ஆண்டவரோட கீழ்ப்படிதலினாலேயும். ஆண்டவரே சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக பாருங்க, கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்னு சொன்னது போல கரங்களை வைத்து ஆண்டவரே நானும் என்னை தாழ்த்துற ஆண்டவரே, நான் தாழ்த்துற ஆண்டவரே, நான் மனதார நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே. இன்னையிலிருந்து என்ன வார்த்தை நீங்க சொன்னாலும் உடனே நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே. ஏன்னா அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க குடும்பத்துல மனதார தங்கும். ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார்னு சொன்னது போல இன்னைக்கு நான் என்னை தாழ்த்துற ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒரு கீழ்ப்படிந்துள்ளவனா நான் இருப்பாண்டவரே. உம்முடைய வசனங்களையும் உம்முடைய நீதி நியாயங்களையும் என் இருதயத்தில் ஏற்றிருக்கு. எனக்கு நீங்க சொல்லித்தாங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் நான் சொல்ற வார்த்தையெல்லாம் கீழ்ப்படிங்க ஆண்டவரே. என் பிள்ளைகள் எங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதமா இருக்கிறத எங்க கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே. எப்படி பார்க்கும் தெரியுங்களா? சங்கீதத்துல சொன்னது போல வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுமா? வசனத்தை காத்து கொள்ளுகிறதுனால அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த வசனத்தை நம்ம காத்து கொள்ளும் போது கண்டிப்பா நான் விசுவாசிக்கிறேன், உங்க பிள்ளைகள் உங்க கண்களுக்கு முன்பதாக ஆச்சரியமா இருப்பாங்க, அதிசயமா இருப்பாங்க. ஆண்டவரை சொல்லலாம், ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கிற ஆண்டவரே, மரண பரியந்த வரைக்கும் நீங்க எப்படி உங்களை தன்னைத்தானே தாழ்த்தினார்னு சொன்னது போல நானும் மரண பரியந்தம் நான் என்னை தாழ்த்தினாண்டவரே. ஒரு வகையிலையும் என் பெருமை எனக்குள்ள இருந்து வெளியே வந்துடக்கூடாது, என்னோட மாம்சம் ஒரு வகையிலேயே வந்துடக்கூடாது. அடியோட எல்லாம் சாகனாண்டவரே, தலை மட்டத்துக்கு சாகனாண்டவரே. நான் உண்மையா உங்களை பின்பற்றினாண்டவரே. எனக்கு உங்களை விட்டா உண்மையாலுமே வேற யாரும் இல்லைப்பா, உங்களை விட்டா எனக்கு உண்மையாலுமே வேற யாரும் இல்லாதவரே. கடவுள் விதி ஆண்டவரை சொல்ல மாட்டவரே, நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்ப்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புகப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புகப்பா, என்ன நம்புகப்பா. எங்களை நம்புகாதவரே, என்ன நம்புகப்பா, எங்களை நம்புகப்பா. இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படி ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படி ஆண்டவரே. ஏன்னா நீங்க நம்புங்க ஆண்டவரே. கரங்களை வைத்து ஆண்டவரோட கரங்களை விழுகிறீங்களா ஆண்டவரே? உங்களுடைய பேரு ஐயா சொன்னது போல மனிதர்களுக்கு நான் கீழ்ப்படிதல் பார்க்கிறோம், ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிகிறது எப்படி இருக்குன்னா அவசியமா இருக்குன்னு சொன்னது போல இன்னையிலிருந்து நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே பரிசோதித்து பார்க்கணும். ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, ஆண்டவரோட வார்த்தை எனக்குள்ள செயல்படுதா, அவரோட வசனம் எனக்குள்ள செயல்படுதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுக்குள்ள நீங்க பரிசோதித்து பார்த்து கொண்டே இருக்கணும். அப்படி நீங்க பரிசோதித்து பார்க்கும்போது நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து அவரோட அன்பை உங்க இருதயத்தில் வைத்து ஆண்டவர் உங்களுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அதனால ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க இல்லாம வேற எதுவும் என்னால செய்ய முடியாது ஆண்டவரே, நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது ஆண்டவரே. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாமல் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. ஆமாண்டவரே, உங்க நினைவில்லாம எங்களால் ஒருபோது இருக்க முடியாது. உங்க வசனத்துக்கும் உங்க வார்த்தைக்கும் உங்க கற்பனைகளுக்கும் இதை நாங்கள் இதயத்தில் பக்குவப்படுத்தி நடத்துறக்கு இந்த வாரம் முழுவதும் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் எங்களோட பேசிட்டே இருக்காங்க. உங்களுடைய வார்த்தையை கொண்டு இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க சம்பூர்ணமா திருப்தியாக்கி அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, சமாதானமா இருக்கிறாங்க. இது வரைக்கும் எவ்வளவோ கண்ணீர் வெடிச்சுட்டாங்க ஆண்டவரே, அந்த கண்ணீரெல்லாம் அவங்க திருப்தியில வைத்து அவங்களுக்கு வெகு சீக்கிரத்துல நீங்க பதில் கொடுத்து அவங்களை ஆச்சரியமா நீங்க வளர்த்தி நீங்களே அவங்களை திருத்தி உயர்த்தி கொண்டு போற இருப்பைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு இருந்து மகிமைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் அவங்களோட
அவங்களோட உங்களுடைய கரம் இருக்கணும், அவங்க நீங்களே நடத்தணும். அந்த கீழ்ப்படிதலை கொடுத்து இங்கே நாங்கள் நிறையா வர நாட்களை தியானிக்கிற ஆண்டவரே எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தது போல இன்னையிலிருந்து நாங்கள் அதை செயல்படுறதுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்காங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமை பெறணும். ஆண்டவரோட நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படியா நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா ஆமென். ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு கீழ்ப்படிதலை ஏசப்பா நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்கார். கீழ்ப்படிதலுக்கு வயசு வரவே கிடையாது. நம்ம ஜீவனோடு இருக்கிற நாட்கள் வரைக்கும் நம்ம கீழ்ப்படியணும். ஏசப்பா எப்படி கீழ்ப்படிந்தாரோ அப்படி கீழ்ப்படியணும். நீ கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்கு மகனை கர்த்தர் நல்லா பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதற்காகவும் இந்த கீழ்ப்படிதலை நம்மளும் கற்றுக் கொடுத்ததற்காகவும் தேவனுக்கு மனதார